41-42 வசனங்களை இதற்கு ஆதாரமாய் நம்ம எடுத்துக்கொள்வோம். வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் மரியாள். ஆனால் மார்த்தாள் பல காரியங்களை குறித்து கவலை கொண்டிருக்கிறாள். மரியாள் அப்படியில்லை, கவலையற்றவனாய் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா அப்படி என்ன மரியாள் பெரிய நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும்னா அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இது நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பகுதி தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருக்கக்கூடிய அந்த மார்த்தாள் மரியாள் லாசரு வீட்டிற்கு அடிக்கடி வருகிறார். ஒரு முறை வரும்பொழுது இந்த காரியங்கள் நடைபெற்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்து என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் அல்லது பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் முடிந்தவுடன் அவரோடு கூட ஒரு கூட்டம் ஜனம், பெரும்பாலும் ஒரு பேர் இல்லைனாலும் யார் கண்டிப்பாக சீஷர்கள் அவர்களோடு கூட காணப்படுவார்கள். அந்த சீஷர்கள் 12 பேர் எல்லாம் நல்லா சாப்பிடக்கூடியவர்கள். நம்மளோட ஆதாரம் அவர்களுக்கு செய்யணும், அவர்கள் காரியங்களை செய்யணும். இல்லது இயேசு கிறிஸ்து அதற்கு வர்றதுனாலே அநேகர் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் இயேசுக்காக என்ன செய்யணும், ஏதாவது ஒன்றை கொடுக்கணும்னு சொல்லி அந்த காரியங்களிலே மார்த்தாள் என்ன செய்திருந்தாள்? ஈடுபட்டு கொண்டிருந்தாள். இது ஒரு நல்ல காரியம் தானே? இது ஒரு நல்ல காரியம். இது ஒரு நல்ல காரியம். இது ஒரு ஊழியம் கூட அந்த காலங்களிலே சொல்லலாம். இப்போ நம்ம சபையில் கூட ஒரு திங்கட்கிழமை ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதாக இங்கே பாடல் குழுவினர் பாடுறாங்க, ஆராதனை நடத்துகிறவர்கள் ஆராதனை நடத்துகிறாங்க. அதே நேரத்தில் இவர் செய்தி கொடுக்கிறவரும் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் ஒரு 2-3 பேர் இதற்காக நம்ம நியமித்து இருக்கிறோம். அவர்களுடைய கண்ணோட்டம் பூரா எதுவாக இருக்கும்? ஆதாரம் எப்போ வரும்? அவங்க தயார் பண்ணிட்டாங்களா? அவங்க அங்கேருந்து புறப்பட்டுட்டாங்களா? இல்லை அதை இங்கே கொண்டு வந்துட்டாங்களா? அதை எப்படி இங்கே கொண்டு வருவது? எப்படி மேலே ஏற்றுவது? இப்படியாய் சிலர் 1-2 பேர் நம்ம அதற்கு நியமித்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு அந்த தாளம் இருக்கு. அவர்கள் அதற்காக என்ன செய்தாங்க? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கவலை இருக்குமா இருக்காதா? அந்த நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது. எப்போ நான் தான் அதுக்கு ஃபோன் பண்ணி இப்போ ஆண்டவர் கிருபையினாலே அதற்கு தேவன் தனி ஆட்களை கொடுத்திருக்கிறார். அப்போ அவர்களுடைய கவலையெல்லாம் இந்த இங்கே பேசுகிற வார்த்தைக்கு காரணங்கள் என்ன செய்யாது? போகாது. இருந்தாலுமே போகாது. ஏனென்றால் அவர்களுடைய எண்ணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை திறம்பட முடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்ன செய்ய முடியாது? முடித்தவுடன் நம்ம ஆகாரம் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது, காத்திருக்க வேண்டும். அதனால் அப்படியான காரியங்களை யார் செய்து கொண்டிருந்தார்? மார்த்தாள் செய்து கொண்டிருந்தால் மரியாள் என்ன செய்தார்? சபையில்தானே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆண்டவர் சொல்கிறார், மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு பார்க்கிறோம், இப்படியாய் ஊழியம் செய்கிறாங்க. இப்படியாய் ஊழியம் செய்கிறவங்க செய்துட்டே இருக்க வேண்டியதானா? அவங்களை அப்படி இருக்கிறவங்க இல்லை, அவங்க அடுத்த ஒரு ப்ரொமோஷன் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இங்கே பார்க்கிறோம், அவருடைய சின்ன சின்ன ஊழியங்களை கவலையோடு கூட மார்த்தாள் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இவைகள் அர்த்தமற்றவைகள். நல்ல பங்கு இதுனா ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறது தான் நல்ல பங்குன்னு சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் மரியாள் அமர்ந்திருக்கிறார். அதுதான் என்னது? நல்ல பங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யோசித்து பார்ப்போம். மார்த்தாள் வீட்டிலே மார்த்தாள் மரியாள் இருக்கார். மார்த்தாள் வீட்டிலே இயேசு கிறிஸ்து அங்கே வந்து இருந்தார். அங்கே வந்து இருந்தார், முடிந்தவுடனே சாப்பிட்டார், எல்லாம் போயிட்டாங்க. பக்கத்து வீட்டிலே இருந்தவர்கள் மார்த்தாளை அழைத்து, இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாராமே அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னார்? மார்த்தாள் என்ன சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது. அவர் உங்க வீட்டில் என்ன பேசினார்? இயேசு கிறிஸ்து பெரிய ஆமாமே. அவர் என்ன சொன்னார்? யாருக்கு சொன்னார்? என்ன செய்தார்? இது யாருக்கும் தெரியாது. மார்த்தாள் பதில் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
நல்ல பங்கு? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு என்ன செய்யணும்? அதற்கு செவி சாய்கிறது தான் நல்ல பங்கு. நல்ல பங்காக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒருவேளை நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய யாராவது ஒருத்தவங்கன்னா அமர்ந்திருந்து முதல்ல என்ன செய்யணும்? அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சால் முதல்ல எல்லா வேலையும் செய்து வைத்துடுறோம். வந்து அவர் என்ன பேசுகிறாருன்றதை என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். பிரியமானவர்களே, அதுதான் நல்ல பங்குன்னு வேதம் சொல்லுகிறது. நாளிலே நல்ல பங்குங்கிறது ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறது தான் நல்ல பங்கு. தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறது தான் நல்ல பங்கு. பிரியமானவர்களே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு உபவாச கூட்டங்கள் அல்லது சின்ன சின்ன வீட்டு கூட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம இதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தனி ஜபம் எல்லா ஜபத்திலும் விண்ணப்பத்திற்கு தான் என்ன செய்கிறோம்? ஒரு முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் நம்ம உங்களை பலப்படுத்துவதற்கு இந்த கூட்டங்களாக நம்ம என்ன செய்யணும்? ஆதி நாட்களில் வைத்திருந்தாங்க. இந்த உபவாச கூட்டங்கள்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக காத்திருந்தவர்கள் உண்டு, பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, அதனாலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பலப்படக்கூடிய வழிமுறைகளை வேதத்திலிருந்து நம்ம ஆண்டவர் செய்கிறார், கற்றுக்கொள்கிறார். நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன ஊழியர்கள் செய்கிறது ஒரு பெரிய காரியம் அல்ல அப்படிங்கிறதை ஆண்டவர் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல பாடமாய் சொல்லியிருக்கிறார். தேவையான ஒன்று நல்ல பங்கு. என்ன பங்கு? ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு பங்கு. இந்த இடத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது மரியாதை ஏதாவது விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஐயா, அவங்க பக்கத்தில் அவங்க சோழலாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு பாருங்க, இல்லை இந்த பகுதியில் எப்படி இருக்கு, இப்படி ஏதாவது சொல்லி கொண்டிருந்தாங்களா? இல்லை, அவருக்கு எதுவுமே சொல்லவில்லை. அவர்கள் முழுவதுமாக என்ன செய்து கொண்டிருந்தாங்க? தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத அவர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தாங்க. பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய பண்புகளிலே ஒரு மேலான குணம், அவர் தன்னுடைய சிருஷ்டிகளோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். தன்னுடைய சிருஷ்டிகளோடு கூட பேசுகிறார். பேசுகிறது தான் ஒரு மெயினான ஒரு பங்காக இருக்கிறது. உங்களோட வயதானதில் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் அப்போ தான் பேச ஆரம்பித்திருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்வோம். அல்லது எங்களுடைய பேரன் பேத்திகள் பேசுகிறாங்க, அந்த மனதை பேசுகிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம அதிக நேரம் எதில் செலவழிக்கணும்? அந்த பிள்ளைகள் பேசுகிறதை கேட்கிறதில் தான் என்ன செய்கிறோம்? செலவழிக்கிறோம். ஏனென்றால் அது அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அதே போல்தான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறதை அதிகமாக விரும்புகிறார். இடைப்படுகிறத அதிகமாக விரும்புகிறார். மனிதர்களோடு கூட பேசுவதை, தான் உண்டாக்கின மனிதர்களோடு கூட பேசுவதை தேவன் என்ன செய்கிறார்? அதிகமாக விரும்புகிறார். இப்போ நீங்கள் வேதத்தில் பார்த்தோம் என்றால் நம்ம ஆதியாகமத்தை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஒவ்வொரு நாள் சாயந்தரம் ஆண்டவர் அவர்கள் என்ன செய்கிறார்? தேடி வருகிறார். எதற்கு? அவர்களோடு கூட பேசும்படியார், அவர்களோடு கூட பேசும்படியார், அவர்களிடத்தில் சொல்லும்படியார். அப்படியாய் வருகிறார் ஆண்டவர். ஏனென்றால் அவர் தான் உண்டாக்கின மனுக்குலத்தில் அவர்களோடு கூட என்ன செய்கிறார்? பேச விரும்புகிறார். முதலாக யார் உண்டாக்கினார்? ஆதாமை உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கி ஒரு நாள் என்ன செய்தார்? தான் படைத்த எல்லா மிருகங்களையும் யாருக்கு கூட்டி கொண்டு வந்தாரு? ஆதாம்கிட்ட கூட்டி கொண்டு வந்து ஆதாமை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்க சொன்னார். ஏன் வைத்திருக்கலாம்? அதனால் ஆண்டவர் எதிலே பிரியப்படுகிறார் என்றால் அவர் உண்டாக்கின அந்த பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிறதிலே ஆண்டவர் என்ன செய்தார்? பிரியப்படுத்துவார். வசனம் நல்லா எடுத்து வாசிக்கிறோம். அதற்கு ஆதாம் என்ன பேர்? வாசிக்கிறோம். ஆதியாகமம் அந்த சொல்லுங்க. ஆதியாகமம் 2 சொல்லி வாசிங்க. ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி ஆண்டவர் எவ்வளவு தூரம் மனுக்குலத்தோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இதற்கு பேர் வைப்பான் அப்படின்னு சொல்லல, அதை கொண்டு வருவோம். இதுக்கு ஆதாம் என்ன பேர் வைக்கிறான்னு பார்ப்போம். அந்த மனிதனோடு கூட இடைப்படுவதிலே
முன்பதாக ஒருவேளை அதை குறித்த டிஸ்கஷன் யாரோட பண்ணியிருக்கலாம், ஆதாமோடு கூட பண்ணியிருக்கலாம். அதே போல பார்த்தோம் என்றால் ஏனோடு கூட தேவன் என்ன செய்தார், பேசிக்கொண்டே இருந்தார் வேதம் சொல்லுகிறது. ஏனோடு கூட என்ன செய்தார், 300 வருடம் ஏனோக்கு தேவனோடு என்ன செய்தார், சஞ்சரித்தார். எத்தனை வருஷங்கள், அத்தனை ஆண்டும் தேவன் அவரோடு கூட என்ன செய்தார், பேசிக்கொண்டிருந்தார். இந்த ஆதியாகமம் யார் எழுதியது என்றால் அந்த சிருஷ்டிலாம் யார் பண்ணா, தேவன் மட்டும் தான் பண்ணாரு. தேவன் இந்த சிருஷ்டியை உண்டாக்கும் பொழுது யார் கூட இருந்தார், யார் கூட இருந்தார், யாருமே கூட இல்லை. அப்ப அவர் சொல்லித்தான் இதை எழுதியிருக்க வேண்டும். அதனால இதை எழுதியவர்கள் ஏனாக்கா இருக்கலாம், இல்லது மோசையா இருக்கலாம் சொல்லி அந்த ஆதியாகமத்தை எழுதினவர்களை குறித்த ஒரு சின்ன ஒரு சர்ச்சையில அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஏனோடு கூட அதிக நேரம் பேசினார் தேவன். அடுத்து யாரோட பேசினாரு, மோசேயோடு பேசினார். அவர் பார்த்தோம் என்றால் தேவன் அவர்களிடத்திலே தன்னுடைய காரியங்களை சொல்ல விரும்புகிறார். தேவன் அவர்கள் என்ன தன்னுடைய காரியங்களை செய்கிறார், சொல்ல விரும்புகிறார். கேட்கும் பொழுது அவர் சொல்ல விரும்புகிறார். அதனால பார்த்தோம் என்றால் தேவன் தான் உண்டாக்கின மனிதர்களோடு கூட பேசுகிறதிலே, மனிதர்களோடு கூட இடைப்படுகிறதிலே he was so much interested. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நான் தேவனால் ரத்த கிரயத்தினாலே பங்குபட்டிருக்கிறோம். அப்ப நம்மோடு கூட அவர் பேசுகிறதுல அவருக்கு மகிழ்ச்சியா, மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சி தான். நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைத்தார். 12ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தில் பார்த்தாலும், 12:7 பார்த்தாலும், 13, 14, 17 பார்த்தாலும், 15:1 பார்த்தாலும், 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தாலும், 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தாலும் தேவன் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு பேச முடியல, தேவன் எங்கிருப்பாங்க. ஆனால் தேவன் வந்து ஆபிரகாமோடு கூட அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் பிரச்சனையோடு கூட இருந்த வேளையிலே ஆண்டவர் தனித்திருந்த, ஆபிரகாம் தனித்திருந்த வேளையிலே லோத்து பிரிஞ்சு போயிட்டாரு. ஆபிரகாம் வந்து தனியா இருக்கார். அந்த வேளையில் யார் இடைப்படுகிறார், தேவன் வந்து பேசுகிறார். அவர் ஆபத்திலையும் தேவனின் வேதம் சொல்லுகிறது. அந்த 13ஆம் அதிகாரத்தில் 14-17 வசனத்தை வாசித்தோம் என்றால் ரொம்ப நேர்த்தியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தனி மரமாய் இருக்கிறார். இனி எங்க போவது, எப்படி போவது, யாரோடு ஆலோசனை செய்வது, அப்படி இருக்கிற நேரத்தில் யார் பேசுகிறார், தேவன் பேசுகிறார். இருந்தப்பா நீ மாறு, எனக்கு என்ன செய்யாத, கவலைப்படாத, நான் உன்னை பிரிக்க பண்ணுவேன் சொல்கிறார். அப்ப தேவன் மனிதர்களோடு கூட பேசுகிறதை என்ன செய்கிறார், அதிகமாய் விரும்புகிறார். அதனால்தான் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த மரியாதை குறித்து சொல்கிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த கேட்கிற வார்த்தைகளின் மூலமா யாருக்கு பிரயோஜனம், மரியாதைக்கு பிரயோஜனம். அது எடுபடாத நல்ல பங்காய் மாறும். அது அவருடைய ஆசீர்வதிக்கிற ஒரு பங்காய் மாறும். என்றென்றைக்கும் அவளுக்குள்ளே இருந்து ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இருக்கும். அதனாலே பிரியமானவர்களே, தேவ பாதத்திலே அமர்ந்திருப்பதுதான் பெரிய காரியம். எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு நல்ல நண்பராக பழக்கமானார். அவர் ஆதி நாட்களிலே ஒரு சபையை கட்டி வைத்தார். சபையில் ஆட்கள் கொடுப்பதற்கு ரொம்ப பிரயாசப்பட்டார். அதை அடுத்து இன்னொரு சபையை கட்டுவதற்கு 2வது சபையை கட்டினார். ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அப்போதான் ஒரு சின்ன ஊழியத்தை ஆரம்பித்தபடினாலே காலையில் எழுந்திருப்பார், எழுந்து நினைச்சுவார். உடனே யார் யாருக்கு பிறந்தநாள் என்ன ஏதுங்கிறத குறித்து கொடுத்து அவருடைய வீட்டுக்கு செல்லுமார். ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுப்பார், அவர்களோடு பேசுவார். அடுத்து யாராவது சுகமில்லாத வீட்டுக்கு போவார். அதனால் பைக் எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக சுற்றி தான் இருக்கு வந்து கொண்டே இருப்பார். ரொம்ப ஒரு கடினமாய் உழைத்தார். அப்படியாய் செய்து கொண்டிருந்தவர்கள் அவர் ஒரு நாள் என்னோட கூட பகிர்ந்து கொண்ட ஒரு மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் அப்படியே ரொம்ப காலையில் வெகுவாக இருக்கு, ஒரு மாதம் ஓட்டமாக இருந்தது. ரொம்ப ஒரு பிஸியாக இது சரியான ஊழியம் செய்கிற காரியம் தானே, வேற எதுவும் செய்கிறாங்க இல்லை, ஊழியம் செய்கிற காரியம் தான். ஒரு நாள் ஒரு பிஸியாக அப்படி போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ண போகும்பொழுது ஆண்டவர் அவரோடு கூட பேசினாராம். அவர் பேரை சொல்லி சொன்னாராம், ரொம்ப பிஸியாக இருக்கேன்பான்னு கேட்டார். இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆண்டவருடைய சத்தங்கிறது நல்ல அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவருடைய பேரை சொல்லி ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அவருக்கு பதில் சொல்றதில்லை.
பைக்கு ஆன் பண்ணதை ஆஃப் பண்ணிட்டாரு. அடுத்த வார்த்தை கேட்டாலாம், எனக்குன்னு ஒரு மணி நேரம் கொடுப்பையா இன்னைக்கு? பிரியமானவர் சொன்னால் பைக் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஸ்டாண்டை போட்டார போட்டு நேர ரூமுக்குள்ளே போய் அதை வந்து அந்த ரூமுக்குள்ள உட்காந்து ஒவ்வொன்று அரை மணி நேரம் ஆகுதா. ஆண்டோட பேசாமல் வேற பேசவே இல்லை. ஆனால் உள்ளே நுழைந்த இவருக்கு அழுதா ஆண்டோடைய சார்ந்தோடைய கேட்கிற அளவுக்கு நான் நடந்து கொண்டேனே. அதான் ஒரு மாதம் பயங்கர பிசி உள்ளே செய்து கொண்டிருந்தார். அவர் சொல்கிறார், அன்றைய தினத்திலே ஒரு நாள் முழுவதுமாக தேவ பாதத்திலே இருந்த பொழுது ஆண்டவர் அந்த ஊழியத்தை எப்படி விரிவாக்க வேண்டும் என்ற திட்டங்களை அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், வெகு எளிதாய் என்னால் அடுத்து 2 சர்ச்சை கட்ட முடிந்தது. தேவ பாதத்திலே அமர்ந்திருப்பது நல்ல பங்கு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பது நல்ல பங்கு. அதெல்லாம் என்ன செய்கிறோம், நிறைய கற்றுக்கொள்கிறோம். புண்ணியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட பல காரியங்களை சொல்ல விரும்புகிறார். ஒரு சோகமான வேலை, ஒரு பிரச்சனையான வேலை அப்படிங்கிற நேரத்தில் தேவ சமூகத்திற்குள்ள என்ன செய்யணும், கடந்து போக நம்ம விரும்பணும். அதுதான் ஒரு நல்ல பங்காக இருக்கும். எல்லா பக்கத்திலும் எதிர்ப்புகள் 1998ஆம் வருடம் எல்லாம் எதிர்ப்பு. எதை எப்படி சமாளிக்கிறதே தெரியல, அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த பொங்கல் ஹாலிடேஸில் 14ஆம் தேதி ஜனவரி 14, 15, 16 3 நாள் இருக்குது. ரொம்ப ஒரு சோகமாக இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ரிலேஷன் ஒருத்தர் உண்டு. அவர் நானும் சேர்ந்தோன்னா எங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது. 2 நாள் 3 நாள் சரி. ஏன்னா 2 பேருக்கும் ஒரு சைக்கிள் டென்னிஸ் தான் பேசுவோம். பைபிள் கொடுத்துனா 2 பேரும் பேசுவோம், மியூசிக் கொடுத்தா 2 பேரையும் பேசுவோம். ஸோ அப்படியா இல்லை. அவர் சொன்னார், இப்படி பேராக்க போகணும், அந்த நேரம் கிளம்பி வந்துடு, 2 மணி நாள் என் கூட இருந்தேன்னா அவனுக்கு எல்லாம் சரியாகிடும்னு சொன்னார். ஆனால் பிரியமானவர்களே, எனக்கு போகிறதுல இஷ்டம் இல்லை. ஒரு 10 மணிக்கு கண்ணீரோடு கூட எங்கள் வீட்டு ரூமில் தான் தேவ சமூகத்தில் என்னுடைய பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் தான் தேவன் கிருபையாக எனக்கு அந்த வரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவ சமூகத்திலே அந்த நேரத்தை நான் செலவழிக்காமல் மனிதர்களிடத்திலே நான் ஒருவேளை அவர்களிடத்திலே ஒரு ஆறுதலை தேடியிருப்பேன் என்றால், ஒரு சகாயத்தை தேடியிருப்பேன் என்றால், அல்லது அடுத்து என்ன செய்யலாம் நானாய் சிலரோடு கூட சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பேன் என்றால், இந்த பெரிய பங்கை நான் என்ன செய்திருப்பேன், இழந்திருப்பேன். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பங்கு. ஒரு பெரிய பங்குகளில் பார்க்கலாம். நம்ம அவருடைய சமூகத்திலே அவர் தரித்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கு நம்ம செய்கிற காரியங்கள், நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி வீட்டில் காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறவர்கள் உண்டு, மதியம் ஜெபம் பண்ணுகிறவர்கள் உண்டு, இரவு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறவர்கள் உண்டு. இந்த ஜெபத்திலே நீங்கள் அதிக நேரம் என்ன செய்கிறோம், விண்ணப்பம் செய்கிறோம். ஒரு குறிப்பை எழுதி வைத்து ஒரு நோட்டில் எழுதி வைத்து அந்த காரியங்களுக்காக என்ன செய்கிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரோட இடைவிடாமல் என்ன செய்கிறோம், இடைவிடாமல் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கேன் குற்றம் சொல்வதற்காக இன்று நம்முடைய பழக்க வழக்கங்கள், தேசத்துக்காக ஜெபிக்கணும், அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும், இன்னும் சிலானுக்காக ஜெபிக்கணும், மணிப்புக்காக ஜெபிக்கணும், இன்னும் எலெக்ஷனுக்காக ஜெபிக்கணும். இப்படியாக பல காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய வீட்டுக்காக ஜெபிக்கணும், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கணும், நம்முடைய சபையில் வருகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். இப்படி இடைவிடாமல் நம்ம நினைச்ச வேண்டியிருக்கிறது, ஜெபிக்க வேண்டியிருக்கு. நமக்கு அந்த ஜெபத்திற்கு நேரம் போதாது. நான் கூட சபையில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், விண்ணப்பங்களுக்கு நம்ம கொடுக்குற நேரம் என்னது போதாது. விண்ணப்பங்களுக்கு நம்ம கொடுக்குற நேரம் என்னது போதாது. என்ன சொல்லியிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் பார்த்தோம் என்றால் இந்த விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டவரை எப்பாயாவது ஒரு கேப் விடுவாங்க, நம்ம ஏதாவது சொல்லணும்னு என்ன செய்கிறாரு, காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்யறதில்லை, கேப் கொடுக்கறதே இல்லை. ஜபம் ஆவியில நிறைந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். முடிந்தவுடன் எல்லாருக்கும் அவன் ஜபம், அந்த ஜபம் முடிந்தவுடன் ஆமென் அப்படின்னு போட்டு எல்லாரையும் மூடிட்டு கிளம்பி போயிடுறோம். God has no time to speak with you. அதான் இருக்கிறது. நம்முடைய ஜெப வேளைகளிலே தேவன்
தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறதற்கு நம்ம என்ன செய்கிறது இல்லை? டைம் கொடுக்கிறது இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து இருக்கிறோம். ஆனால் நல்ல பங்காய் அதை என்ன செய்ய முடியல, நம்மால் மாற்ற முடியவில்லை. இது பேருக்கு தெரியவும் தெரியாது, அனைவருக்கு தெரிந்திருக்கலாம். இப்போ பார்க்கணும், இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரன் எடுத்துக்கிட்டோம்னா சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பொங்கல் காலேஜ் 14 அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு 3 நாள் கூட்டத்தை வெளியே நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு 3 நாள் கூட்டத்தில் வெளியிருந்து விண்ணப்பம் பண்ணுகிறாங்க, ஜோப் பண்ணுகிறாங்க, எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவருக்கு ஒரு தனி குரூப் வைத்திருக்கிறார். ஒரு சர்டன் பீப்புள்ஸ், ரொம்ப ஆட்கள் இல்லை, ஒரு சில மக்கள் அவரோடு கூட ஆதியிலே இருந்தவர்களும் ஆவியிலே இருந்தவர்களும் அவர்களோடு கூட இந்த ஊழியர்கள் நடைபெறுவதற்கு பல நாட்கள் முன்பாகவே அவர்கள் கூடி என்ன செய்கிறாங்க, ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. எதற்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, தேவனுடைய ஆலோசனைகளை கேட்பதற்காக. ஆண்டவரே, இந்த 3 நாட்கள் நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம், நாங்கள் இதில் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு என்ன செய்கிறோம், இதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். புண்ணியமானவர்களே, தேவன் அதற்கு பதில் சொல்லுகிறவராக இருக்கிறார். தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். ஒரு டிஎல் ஆஸ்பன் அவருடைய அந்த புஸ்தகத்தில், அவருடைய ஆட்டோபயோகிராஃபி புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியத்தை எழுதுகிறார். இந்த பீகாருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இது ஒரு நிறைய வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். நல்ல ஒரு தேவ மனிதர், அந்த நாட்களிலே தேவனுடைய காரியங்களை வல்லமையாய் செய்கிற ஒரு மனிதர், ரொம்ப வல்லமை. அந்த வல்லமையெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் அந்த புஸ்தகத்தை நான் வாசித்த பொழுது நான் ஏங்கினேன், எங்களை உபயோகப்படுத்த முடியுமா ஆண்டவரே அப்படின்னு ஏங்கினேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், வல்லமையாக உபயோகப்படுத்தினார். அது ஒரு சின்ன ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு ஃபாரின்ல இருந்தார். ஆண்டவர் அவரோடு பேசினாரா, நீ இந்த ஊருக்கு போ, அங்கே அவன் போராடி கொண்டிருக்கிறான், அவனுக்கு துணையாக ஒரு மீட்டிங்கை நடத்து அப்படின்னு சொன்னாரா. அந்த மனிதரோடு கூட அவர் என்ன செய்தார், கான்டாக்ட் பண்ணி அந்த மீட்டிங்காக எல்லாவற்றையும் அவர் செய்திருந்தாராம். அப்போ அந்த மீட்டிங்காக இவர் ஃப்ளைட்டில் போனவுடன் நேராக போய் அந்த ஸ்டேஜை பார்க்க வேண்டும். அந்த ஸ்டேஜ் எப்படி போட்டுருக்காங்க, எனக்கு நல்லா பேசுகிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஸ்டேஜ் அமைப்புங்கிறது ஒரு சரியான ஒரு காரியமாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் அமைப்பில் தான் யார் எங்கே இருப்பான், எப்படி இருப்பான், எப்படி இருக்கணும், நம்ம பேசுகிறது எங்கே கேட்கணும், ஆடியோ சிஸ்டம் எங்கே வைக்கணும், ஸ்பீக்கர் எங்கே வைக்கணும், இதெல்லாம் கேட்டால் நல்லா கேட்குதா, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அப்போ தான் ஒரு கூட்டத்திற்கு எப்படியாக இருக்குன்னா ஒரு சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் சகோதரர்கள் இருந்தாங்க, அவங்க ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறார், ஒருத்தர் கிட்டார் வாசிக்கிறார், ஒருத்தர் ட்ரம்ஸெட் வாசிக்கிறார். அவங்க வாசிக்கொண்டிருக்கிற பிரயோஜனம் இல்லை. நல்ல விவரமான ஒரு ஆள் அவர்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நிற்கணும். அங்கே நின்று எந்த சத்தம் எவ்வளவு கேட்குது, இந்த சத்தம் கூடுதலாம், இந்த சத்தம் கூடுதலாம், பாட்டு படிக்கிறவங்களுக்கு இது சரியாக இருக்கான், இதெல்லாம் பார்த்து என்ன செய்யணும், சரி செய்ய வேண்டும். அதனால் இந்த ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறது அது ஒரு கலை, அது ஒரு டேலண்ட், அதுதான் சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கும். அப்போ இப்போ டிஎல் ஆஸ்பன் அதை ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனேயே நேராக அந்த ஸ்டேஜில் பார்க்கறது தான் என்ன சாயந்தர மீட்டிங், அதை பார்க்கணும்னு போகிறதுக்காக புறப்பட்ட உடனே அவருக்கு ஒரு பயங்கரமான வயிற்று வலி வந்தது. ஸ்டேஜ் பார்க்க போனால் பயங்கரமான வயிற்று வலி. அப்படி பார்த்தோம்னா அவருக்கு என்ன செய்யறதில்லை, ரொம்ப எனக்கு டயர்டாக, நான் உடனே ரூமுக்கு போகணும்னு சொல்லி உடனே ரூமுக்கு வந்தார். ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸே பார்க்கல. எப்போ அந்த வயிற்று வலி தீர்மா அப்போ தான் வர முடியும் அப்படின்ட்டு போயிட்டாராம். அவர் ரூமில் வந்து உட்காந்து அந்த வயிற்று வலியோடு கூட ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது தேவன் இடைப்பட்டாராம். இந்த வயிற்று வலியை நான் தான் கொடுத்தேன், நீ ஸ்டேஜுக்கு போய் பார்க்கற, நான் உனக்கு சொல்லித்தரேன். அந்த ஸ்டேஜ் இப்படி இருக்கும். அந்த ஸ்டேஜில் உனக்கு விரோதமானவர்கள் என்ன இடத்துல இருப்பாங்க, மந்திரவாதிகள் இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் இப்படியா இருக்கும், அந்த கூட்டம் இப்படியா ஆரம்பிக்கும், அந்த கூட்டம் ஆரம்பித்த உடனே இப்படி இருக்கும், நீ உடனே இப்படி செய்ய வேண்டும், எப்படி பல காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசினார். நீ என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் அவர் சொல்லுகிறார். அந்த தேவ சமூகத்தில் நான் இருந்தேன்.
அந்த ஸ்டேஜை போய் பார்க்கல, அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அதை எனக்கு அப்படியே சொன்னார். அவர் சொன்ன ஆண்டவர் சொன்னாரா, நீ ஸ்டேஜில் ஏறி நின்றவுடன் அவர் சொல்லுகிறார், நீ ஸ்டேஜில் இருக்கும் பொழுது உனக்கு இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணுகிறவர்கள் 10-12 பேர் இருப்பாங்க அப்படின்னு அந்த இடத்தையே காண்பித்தான். நீ ஸ்டேஜில் ஏறினவுடனே ஒரு குழப்பம், ஒரு கூச்சல், கச்சா முச்சான சத்தம், அப்படியே ஒரு சைலண்டாக இருக்காது, ஒரே குழப்பமாக இருக்குமா. ஆண்டவர் சொன்னார், இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லி அந்த மைக்கு ஒரு தட்டு தட்டுன்னு சொன்னார். அவர் சொன்னார், அவர் பாதத்திலே காத்திருக்கும் பொழுது முதல்ல சொன்னார், அவர் கூச்சல் குழப்பமாக இருக்கும். மைக்கு லேசாக ஒரு தட்டு, இயேசுவின் நாமத்திலே தட்டுன்னா சொன்ன தட்டினா என்ன நடக்கும்? அத்தனை கேட்போம். உடனே ஒரு ஆர்வம். சிலருக்கு இந்த ஆர்வத்தை தெரிவிக்க முடியாது, சஸ்பென்ஸ் எல்லாம் அவங்க அடைக்கவே முடியாது. உடனே சொல்லணும். ஆண்டவர் சொல்கிறாங்க, அங்கே போய் பாரு, தட்டு, அதை பண்ணி செய்யணும். அடுத்து சில காரியங்களை சொன்னார். அவர் வந்த உடனே ஸ்டேஜ் ஏறி இருக்கிறார். அதுக்கு ஸ்டேஜ் பார்க்கல, ஒரே குழப்பம், கொஞ்சம் ஒரே சத்தம். இப்போ நான் இங்கே பேச வந்தோடனே இங்கே ஒரே சத்தமாக இருந்தால் என்னால் பேச முடியுமா? பேச முடியாது. அவர் சொன்னார், இயேசுவின் நாமத்திலே மைக்கை தட்டினா அப்படியே அமைதி உண்டாயிடுச்சு. ஒன்றுமே அப்படியே அமைதி உண்டாயிடுச்சு. அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் அவர் சொல்லிக் கொண்டே வந்தார். அற்புதங்கள் நடந்து கொண்டே வந்தது, அற்புதங்கள் நடந்து கொண்டே வந்தது. பிரியமானவர்கள் சொல்கிறார், அந்த கூட்டத்தின் சக்சஸுக்கு காரணம் தேவன் இழுத்து கொண்டு போய் அவருடைய பாதத்திலே அமர வைத்தார். நம்மளாக பிளான் பண்ணுறதை விட நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருப்போம் என்றால் அது எவ்வளவு பெரிய வெற்றி. அந்த நாட்களே நான் கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் போயிருந்து நம்ம சபை ஆரம்பித்த பிறகு கூட நான் கூட்டம் நடத்த உண்டு. அந்த கூட்டத்தில் எல்லாம் அதற்கு முன்பாக நான் ஆண்டவரிடத்திலே கேட்டேன், ஆண்டவரே இந்த கூட்டம் நடத்த போகிறோம், நான் எப்படி நடத்தணும், நான் என்ன சப்ஜெக்டை குறித்து ஆராதிக்கணும், ஆராதனை நான் தான் நடத்தணும், என்ன சப்ஜெக்டை குறித்து நான் ஆராதிக்கணும், என்ன சப்ஜெக்டை குறித்து பேசணும், இதெல்லாம் ஆண்டவருடைய நான் ஒரு 2 நாள் உட்காந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரத்திலே சொன்னார், அநேகர் சொல்லியிருக்கிறாங்க, ஆராதனையிலே கலந்து கொண்டவங்க, நாங்கள் என்ன நினைவோடு வந்தோமோ நீங்கள் அப்படியே பேசியிருக்கிறீங்க. நாங்கள் பயந்து கொண்டே வந்தோம், ஆராதனை முழுவதுமாய் பயப்படாதீங்கிற வார்த்தை வந்தது. ஏனென்றால் தேவன்கிட்ட கேட்கும்போது சொல்லுவார், பயப்படாதுன்னு சொல்லி நீ ஆராதி, அல்லது வெள்ளனுக்காக ஆராதி, இப்படியாக சொல்லுவார். இப்போ சாரி டு டெல் யூ, இப்போ அதெல்லாம் நான் என்ன செய்யறதில்லை. ஏனென்றால் பிரித்து கொடுத்தாச்சு. பாட்டு ஒரு சபையில் நான் பாடும் பொழுது சிலர் பார்ப்பாங்க, ஒரு நாள் எடுத்தீங்கன்னா அந்த 1/2 மணி நேரம் பாட்டுனா வெறும் ஆராதனை வர பாட்டாகவே பாடிடுவேன், அல்லது இயேசுவின் ரத்தம் வர பாட்டு, அப்படியாய் பாடல்களை கோர்த்து எடுப்பேன். ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் என்னென்னா டைம் இருக்குது, ஆனால் என்னென்ன அதெல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு, அவர்களும் பார்த்துக்கிடுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, ஒரு குழுவாய் நம்ம தேவ பாதத்திலே காத்திருப்போம் என்றால், அல்லது இது சக்ஸஸ் ஆக முடியாது, நான் தேவ பாதத்திலே ஒரு நாள் காத்திருந்த ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமை கூட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், அது எப்படி நடக்கும், அந்த கூட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இதெல்லாம் தேவ சமூகத்திலே கேட்கணும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறதில் என்ன செய்கிறார், அவர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார், விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை நான் ஆராதனை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒருவரை ஆராதனை நடத்துகிற அன்பர்கள் இருந்தால் அவங்க ஜெபித்தோம்னா, அவங்க ஆராதனைக்கு ஆராதனை நான் எப்படி நடத்துவது, இந்த ஆராதனை நான் என்ன சொல்ல வேண்டும், நான் என்ன டாபிக்கை பேச வேண்டும், நீங்கள் ஆராதனைக்கு என்ன செய்ய போறீங்க. ஒரு முறை ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், ஆராதனையை குறித்து நம்ம எப்படியா இருக்கிறோம், கொஞ்சம் அசதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று. தேவ பாடங்களே உங்களுக்கு சப்போஸ் யாராவது ஒரு பெண்களாக இருக்கலாம், ஒரு பெண்கள் கூட்டத்தில் நீங்கள் பேசணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியாச்சு. சொல்லணும்னா எத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஒரு மெசேஜ், ஒரு செய்தி ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு நம்ம எத்தனை நாள் எடுக்கிறோம்? குறைந்தபட்சம் 3 நாளாவது எடுப்போம். முதல் நாள் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எடுப்போம், 2வது நாள் அதனுடைய டாபிக் எல்லாம் போட்டு, 3வது நாள் அதை ரொம்ப அலங்காரப்படுத்துவோம், என்னென்ன வசனங்களை போடணும்னு சொல்லி. அட்லீஸ்ட் 3 நாளாவது நம்ம என்ன செய்வோம்னா தேவ சமூகத்திலே இருப்போம். ஆனால் ஒரு இடத்துல போய் நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொன்னால், ஒரு ஆராதனை நடத்தணும்னு சொன்னால்,
இப்போ நீங்கள் இந்த செல் ஆராதனை நடத்துறீங்க, செல் ஆராதனை நடத்துறீங்க, சகோதரிகள் ரொம்ப அழகாக இதை செய்து கொண்டு இருக்கிறாங்க, நேர்த்தியாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் யாராவது ஒருத்தருக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் தான் ஆராதனை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைத்துக் கொள்வோம். நீங்கள் எவ்வளோ நேரம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க? அந்த ஆராதனையை நடத்தும்படியாய் நீங்கள் எவ்வளவு நேரம் உங்களை தயார்படுத்திக் கொள்கிறீர்கள்? ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்க சொன்னால், இப்போ சகோதரிகளுக்கு ஒரு செய்தியை கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு நேரம் அந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? 3 நாட்களுக்கு அட்லீஸ்ட் 3 மணி நேரம். அந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஆராதனைக்கு உங்களை தயார்படுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு ஊழியக்காரர் கேட்டார். தயார்படுத்துமா? இல்லை. வர ஆராதனை நடத்துகிறவங்களுக்கு சாரி, நான் சும்மா சொல்றதுக்காக சொல்றேன். ஆரம்பத்தில் உள்ள அந்த ஆயத்தம் என்னங்க இப்ப இல்லை. ஆராதனை தானே, போனா வந்துடும், போனா என்ன செஞ்சணும், வந்துடும். ஆனால் பிரியமானவர்களே, டு மேக் இட் a success, உங்கள் ஆராதனை ஒரு சக்சஸாய் அமையணும்னா, ஒரு தேவ திட்டமாய் அமையணும்னா, நம்ம தேவ பாதத்தில் என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன பேசணும், நான் என்ன பேசணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லித் தருவார், அவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நல்ல பங்கு. பெரிய பெரிய ஊழியர்கள், இன்னும் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் அந்த காலங்களிலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக, நான் அதிகமாக அவருடைய செய்தி கேட்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். பாஸ்டர் நம்ம பெங்களூரில் இருக்கிற பார்த்தவங்க அவருடைய அவர் பார்த்தோம்னா அவருடைய பிரச்சனை ரொம்ப நல்லா இருக்கும். என் பையனை வந்து சொல்லுவாங்க, பெங்களூரில் இருந்த நாட்களில் 4 ஆராதனை நடத்துனாங்கன்னா 4 ஆராதனையும் ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு செய்தி கொடுப்பார். இங்கே வந்து நிறைய பேர் செய்தி கொடுக்குறாங்க. ஒரு ஆராதனை என்ன செய்தி கொடுத்தாங்களோ அதே தான் எல்லா ஆராதனையும். அவர் அப்படி இல்லை. 4 ஆராதனைனா ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு செய்தி. பிரியமான அந்த செய்தி அவருக்கு கிடைக்கிறதுக்கு காரணம், அவர் எங்களுக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு தடவை நான் வேலை பார்க்கும் பொழுது என்னையை அழைத்து கொண்டு போனாங்க. அவர் வந்து பேசினார், ஊழியம் செய்கிறவர்களுக்கு பேசும்போது சொன்னார், வியாழன் வெள்ளி சனி அவர் எங்கே இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பார். இந்த 3 நாள் அந்த செய்திக்காக தன்னை தயார்படுத்துவார். பேசுவோம், நீங்கள் செய்ய முடியுதா? ஆனால் அதுதான் நம்முடைய ஊழியத்தின் சக்சஸ். அதுதான் ஊழியத்தின் சக்சஸ். அந்த தேவ பாதத்திலே அந்த காரியங்களுக்காக இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் அவனாசிபதியும் ஆண்டவர் அந்த அந்த காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஆனால் தேவ பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் அமர்ந்திருங்க. ஆண்டவரிடத்திலே கேளுங்க, ஆண்டவரிடத்தில் செய்யுங்க, கேளுங்க. அப்பொழுது தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான காரியத்தை உனக்கு என்ன செய்வேன், அறிவிப்பேன். இந்த ஆண்டவருக்கு எட்டாத, மனிதனுக்கு எட்டாத ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் தானியேல் என்ன செய்தார்? தானியேல் மக்கள் என்ன செய்தாங்க? தேவ பாதத்திலே காத்திருந்தாங்க, தேவனிடத்திலே காத்திருந்தாங்க. ஆண்டவரே எங்களுக்கு இதை என்ன செய்ய சொல்லித்தாங்க. ஆண்டவர் சொன்னார், சொல்லியா? சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொன்னார். எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்ம ஒரு குறைவாய் இருக்கிற நேரம், தேவ சமூகத்திலே நம்ம காத்திருக்கிற நேரம், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நேரம். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், சாமுவேலின் சக்சஸுக்கு காரணம், சக்சஸுக்கு காரணம் ஏன் நீ சொல்லிக் கொடுக்கல? ஆண்டவர் பேசினா என் பையனுக்கு என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர் கேளு, அதை சொல்லிக் கொடுக்கல. தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதை சொல்லிக் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தைகள் வரும் வரைக்கும் காத்திருக்க சொல்லிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு இதுனா தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவரிடத்திலே வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுவதற்கு என்ன செய்கிறார்? அவர் காத்து கொண்டிருக்கிறார்.
அந்த வசனம் சொல்லுகிறது 17ஆம் வசனம் வாசித்தா, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு நடைபெறோ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியும் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின் வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறார். அவர்கள் போயிருக்கிறாங்க. சரியானவர்கள், நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க, வாக்குத்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்றீங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அப்படியே ஆபிரகாம் நடத்தி விடல. ஆண்டவர் கூடயே போகிறார். ஆண்டவர் ஏதாவது சொல்லணும், ஆண்டவர் ஏதாவது சொல்லணும். ஆண்டவர் அதை சொல்லணும் திட்டம் கொண்டார். அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் யாரோடு பகிர்ந்து கொள்கிறார்? ஆபிரகாமோடு பகிர்ந்து கொள்கிறார். காரணம் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன பேசுவார்னு அவருக்கு பின்னாலேயே போய்கொண்டிருந்ததினால்தான், தேவனுடைய சமூகத்திலே அவர் அப்படியே இருந்ததினால்தான் பிரியமானவர்களே அதை அவர் பெற்றுக்கொண்டார். இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பேச தயாரா இருந்தார். ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேச தயாரா இருந்தார். சாமுவேல் அழைத்தார். பட் இவர் கேட்கிறதுக்கு என்ன இல்லை, தயார் இல்லை. அவர் தன்னை தயார்படுத்தி அவரிடத்திலே அர்ப்பணித்த பொழுது தேவன் பேசினார். அல்லேலூயா. வேதத்திலே பல இடங்களில் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அதற்கு தான் அழைத்திருக்கிறார். நம்மை அதற்கு தான் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். திட்டமாய் சொல்ல முடியும். இந்த பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் தேவனால் ஒரு திட்டத்தோடு கூட எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? அழைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஒரு முறை நான் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதர், அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், நிறைய செய்யணும்னு ஆசை உள்ளவங்க. ஆண்டவர் அந்த வீட்டில் போய் நான் என்ன சொல்லணும்னு சொல்ல பொழுது அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் எல்லாம் ரைட்டு தான்ப்பா, ஆனால் நான் பேசுகிறதை கேட்கிறதற்காக அவர்கள் என்ன செய்கிறதில்லை? காத்திருக்கிறதில்லை. தேவ சமூகத்திலே காத்திருக்கிற மக்கள், நீங்கள் சின்ன வயது முதல் பரிசுத்தமாய் வளர்ந்திருக்கலாம், ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், ஊழிய வாரம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலே நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் பேசுவதை கேட்கும்படியான ஒரு காரியமாக 7 நாள் நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு நாள் முழுவதுமாய் சத்தம் வருத வகையா ஆண்டவர் நீங்க பேசுகிற வரைக்கும் நான் அமர்ந்திருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பேன், என் இருதயத்தை அப்படியே காலியாக வைத்திருப்பேன். உங்க வார்த்தையை எனக்குள்ளே வைங்க, உங்க வார்த்தையை எனக்குள்ளே வைங்க. பிரியமானவர்களே, இதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதான் சொல்கிறார், இதுதான் நல்ல பங்கு. தேவனை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. தேவ திட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. என்னன்னா, தேவன் என்ன பேசுகிறார்கள கேட்கும்படியாய் அவர்கள் செல்லும் பொழுதுதான், அவர்கள் தேவ சமூகத்திலே தேவன் வார்த்தையை கேட்கணும்னு அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. புண்ணியமானவர்களே, மோசே ஒரு முச்செடி எரிகிறது போல இருக்கு, நான் பக்கத்தில் போய் என்ன செய்யணும்னு பார்க்கணும்னு சொல்லி அருகிலே போன பிறகுதான் அந்த தேவ வார்த்தையை கேட்டவுடனே அவர் கீழ்ப்படித்தபடினால்தான் தேவ திட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, தேவ பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த மாதிரி காரியங்கள் வரும். அதனால அவர் சொல்கிறார், அவர் சமூகத்திலே நம்ம காத்திருக்க வேண்டும். அவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவன் அப்படியாய் சொல்லி சென்றார். பல இடங்களிலே அவர் சொல்லலை. ஆனால் சில இடங்களிலே தேவன் என்ன செய்தார்? அவர் சொல்லி சென்றார். பிரியமானவர்களே, முதலாவது பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ
உன்னதத்தில் இருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கும்படி எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவர் சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். பிசாசுகளை துரத்தவும் இன்னும் வியாதியை செலுத்தவாங்க பார்க்கிறது 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். லூக்கா மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களை அழைத்து அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரத்தை பெற்று அவர்கள் பிசாசுகளை துரத்தினாங்களா? பிசாசுகளை துரத்தினாங்களா? துரத்தினார்கள். பிரியமானவர்களே, துரத்தினார்கள். வியாதியஸ்தரை சுகமாக்கினார்களான ஆண்டவர் அது போதாதுன்னு சொல்லி என்ன செய்தார்? என் பாதத்திலே என் சமூகத்தில் நீங்க என்ன செய்ய? காத்திருங்க. எதற்காக காத்திருங்க? உன்னத பலனை பெற்றுக் கொள்ளும்படியால். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் அதிகாரம் மாத்திரமல்ல, உன்னதத்தில் இருக்கிற சகல பலனையும் பெற்றுக்கொள்ள நீங்க என்ன செய்ய? காத்திருங்க. அதைத்தான் சொன்னார். ஒரு எதிர்கால ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்க முடியாத சீஷர்கள் தங்களை பிடித்து தங்களை அடித்து விடுவார்களோ என்ற அடிக்கு பயந்து ஓடினவர்கள் பிற்காலத்தில் என்ன செய்தாங்க? நின்றார்கள். என்ன வந்தாலும் பரவாயில்ல. ஏன்? அவர்களுக்குள்ள என்ன வந்தது? உன்னத பலன். உன்னத பலன். நாடுகளை தாங்குகிற உன்னத பலன் அவர்களுக்குள்ளே வந்தது. இந்த பலனை பெரும்படியாக அவர்கள் என்ன செய்தாங்க? காத்திருந்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு அதை தான் சொன்னார். என் சமூகத்திலே காத்திரு. என் சமூகத்திலே காத்திருந்து உன்னத பலனை பெற்றுக்கள். உன்னத பலனை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள சொன்னாங்க. ஒரு விறகு வெட்டி ஒருத்தர் இருந்தார். ஒருத்தர் விறகு வெட்டி உழைக்கிறவர். மரங்களை வெட்டும்படியாய் இருந்தவர்கள். ஒருத்தர் போய் வேலை கேட்டார். அவர் ஒரு காட்டில் உள்ள மரத்தை எல்லாம் வெட்டுவதற்கு அவர் டெண்டர் எடுத்திருந்தார். அவர் மொத்த கான்ட்ராக்டை எடுத்திருந்தால் அவர்கிட்ட போய் சொன்னாராம், நான் நல்லா வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இந்த கோடரின்னு சொல்லி இந்த கோடரியை கொடுத்து எத்தனை மரம் வெட்டுறையோ அத்தனை மரத்திற்கு உள்ள ரூபாயை நான் தரேன்னு சொன்னாராம். முதல் நாளிலே அதனால் அவருக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து வைத்தாராம். நீங்கள் மாலையில் வந்தவுடன் ஒரு அரை மணி நேரம் என்ன செய்யணும்? இந்த கோடரியை நல்லா என்ன செய்யணும்? தீட்ட வேண்டும். நல்லா தீட்டணும். அதற்கு பிறகு நீ மரங்களை வெட்டுன்னு சொன்னாராம். முதலாவது போய் முதல் நாளிலே 20 மரங்களை வெட்டினார் ஒரே நாளிலே. அதற்கேற்ற பலன். 2வது நாளில் 19 மரத்தை தான் அவரால் வெட்ட முடிந்த நேரத்திற்குள்ளே. நாட்கள் ஆக 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 அவருக்கு வெட்டுகிற திறன் குறைந்து 12 மரங்களை தான் அவரால் வெட்ட முடிந்தது. அந்த முதலாளி சொன்னாரா, எப்போ வர குறைஞ்சிக்கிட்டே போகுது, நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாரா, அவர் செய்த நான் வந்தோடனே ஒரு நேரம் கூட விடாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ இந்த முதலாளி சொன்னாரா, நான் முன்னத்திலே சொன்னேன், வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் என்ன செய்யணும்? இந்த கோடாரியை தீட்டணும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த அரை மணி நேரம் தீட்டுற நேரத்துக்கு என்ன செஞ்சிடலாம்? 2 மரத்தை வெட்டிடலாம். அப்படின்னு அந்த தீட்டுகிற நேரத்தை என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறதே இல்லை. காலையிலிருந்து தேவ சமூகத்திலே ஆலோசனைகளை பெறுகிறதற்கும் இன்னும் பார்த்தோம் என்றால் ஆற்றலை பெறுகிறதற்கும் தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்கிறதில்ல? காத்திருக்கிறது இல்லை. அதுதான் நல்ல பங்கு. அந்த நாள் முழுவதுமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நல்ல பங்கு. சிலர் இருக்கிறாங்க நல்லதான். சிலருக்கு வேதத்தை வாசிக்கணுங்கிறதுல அதிக ஆர்வம். அதில் தான் நாட்டம். அவர்கள் அதிக நேரம் வேதத்திற்கு வாசிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. சின்ன சின்ன ஊழியர்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பிரியமானவர்களே, அது நல்லது தான். ஆனால் நம்மை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே தானியேல் காத்திருந்தபடி என்ன செய்யணும்? யாருக்கும் கொடுக்க முடியாத அந்த வரங்களை நீ பெறும்படியாய் காத்துரு. அந்த பலனை பெறும்படியாய் காத்துரு. அந்த பலனை பெறும்படியாய் காத்துரு. பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய வாழ்விலே ஒரு சக்சஸுக்கு காரணமாக இருக்கும். அது தேவ சமூகத்திலே காத்திருப்பது தான் ஒரு பெரிய சக்சஸுக்கு காரணமாக இருக்கும். பிரியமானவர்களே, எல்லாம் போதும். அதை விட்டு மற்ற காரியங்களை உட்கார்ந்திருக்கோம் என்றால் ஒரு பெரிய சக்சஸுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இங்கே சொல்லுங்கள், உன்னத பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்ய? காத்திருங்க. இதே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5-8ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கவும். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது
ஆண்டவர் சொன்னார், என் சமூகத்திலே காத்திருங்க, நல்ல பங்கு அதுதான், பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருங்க. எதை பெற்றுக்கொள்ளணும்? உன்னத பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய். இரண்டாவது சொல்கிறார், பரிசுத்த நம்மை சகலத்திலும் நடத்துகிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய். மூன்றாவது வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாய். பரிசுத்த ஆவி இடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இந்த பலன் தான் போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் இதில் பார்த்தோம்னா யூ வில் கெட் பவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டாகும்படியாய் நீங்கள் காத்திருங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கிறது பிரியமானவர்களே, ஒரு பலன் பெறும்படியாய் காத்திருக்கணும். ஒரு பலன் எல்லா காரியத்தையும் நான் செய்கிறதுக்கான பலன் அல்ல, அது அல்ல, பாடுகளை தாங்குகிற ஒரு பலன். ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது சில பிரச்சனைகளை தாங்குகிறதற்கு ஒரு பலன். இந்த பலனை நம்ம எப்போ பெற்றுக்கொள்ளணும்? தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தால் போதும், பலத்தில் இருந்து வல்லமை உங்கள் மேலே என்ன செய்யும்? இறங்கும். அல்லேலூயா. அப்படிதான் காத்திருந்தாங்க. எத்தனை நாள் காத்திருந்தாங்க? எத்தனை நாள்? மினிமம் 10 நாள். மினிமம் 10 நாள். 40 நாள் ஆண்டவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவங்க என்ன செய்யறாங்க? 50வது நாள் வரை இருந்தாங்க. 50 நாள் வரை ஒரே இடத்திலே காத்திருந்தாங்க. இந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய். ஆண்டவரே, நீங்க எனக்கு சொன்ன இந்த பலனை நீங்க தாங்க. தேவ சமூகத்திலே காத்திருக்கிறது ஒரு பலன் பெறும்படியாய் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலனை பெறும்படியாய் எனக்கு ஒரே நேரத்தில் அந்த பலன் கொடுக்கப்பட்டது. 3 சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டது ஒரு பலன். அந்த நாளில் பிரச்சனைகள் அப்பவே எனக்கு ஒரு பிரச்சனையாய் தெரியல. அடுத்த நாள் ஒரு வல்லமை, அந்த தேவ வரங்கள் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாக இறங்கும் பொழுது, ஏற்கனவே நான் 87 பரிசுத்த ஆவியினால் நான் அபிஷேகிக்கப்பட்டேன். ஆனால் அந்த நாளிலே ஒரு விசேஷமாய் ஒரு இறக்கம் என் மேலே இருந்தது. அது அந்த வல்லமைகளை வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் காத்திருப்பதுதான் நல்ல பங்கு. நல்ல பங்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு நல்ல பங்கை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கிறது வேற, விண்ணப்பம் பண்ணுகிறது வேற, உங்கள் குடும்பத்திற்காக விண்ணப்பம் பண்ணுகிறது வேற. காத்திருக்கிறது என்றால் நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை சுத்திகரித்து என்ன செய்யணும்? ஸ்தோத்தரித்துக் கொண்டு தேவ வார்த்தைகளுக்காக காத்திருக்கணும். தேவனோடு கூட இடைப்பட காத்திருக்கணும். இது சிலருக்கு ஒரே நாள் வரலாம், சிலருக்கு ஒரு வாரம் தொடர்ந்து வரலாம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். தேவ சமூகத்தை நாடுங்கள். தேவ சமூகத்திலே நீங்கள் இருக்கும்படியா என்ன செய்யணும்? ஒரு நேரத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஒரு நேரத்தை தெரிந்து கொள்ளுங்க. இந்த செய்தியை நான் எடுக்கும் பொழுது நான் திருமணம் 4 நாட்களில் ஒரு மீட்டிங்னா நான் அப்படி செய்கிறேன். இந்த மீட்டிங்கில் என்ன நடக்கும், இந்த மீட்டிங்கில் எப்படி நடக்கும், இந்த மீட்டிங்கில் நாங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் என்ன நான் ஒரே ஆளாக தான் எல்லாம் செய்கிறதுனால நான் கேட்டேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுனால ஒவ்வொருத்தரும் கேட்கணும், ஆண்டவர் நாங்கள் என்ன செய்யலாத்தி உங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் சொல்லணும். நம்ம காத்திருக்கணும். அது இல்லாதபடி இருந்தால் அது ஏதோ ஒரு கூட்டமாகத்தான் இருக்குமே தவிர அது ஒரு சக்சஸாக இருக்காது. பிரியமானவர்களே, அந்த தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவனுடைய மதத்திலே காத்திருக்கலாம். அப்படி காத்திருக்கும் பொழுது என்ன வரும்னு நம்ம பார்த்தோம். அதாவது தேவ பலன் நமக்குள்ளே வரும்னு பார்த்தோம். தேவ பலன் அதுக்குள்ளே வரும். அப்பதான் என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நேரத்தில் தான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை சவுல் தரிசித்த உடனேயே சவுலுக்கு என்ன நடந்தது? சவுலுக்கு என்ன நடந்தது? ஆண்டவரை தரிசித்தா, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட உடனே சவுலுக்கு என்ன நடந்தது? கண் தெரியாம போச்சு. இப்போ அவருக்கு முதல்ல என்ன தேவை? கண்ணு தெரியணும். ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது
ஆண்டவர் சொன்னார், நீ போப்பா, அங்கே போயிருக்கு, பட்டணத்தில் போயிரு, அப்போ உனக்கு எல்லாம் சொல்லப்படும். அவர் பட்டணத்திலே தேவ சமூகத்திலே காத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அங்கே என்ன நடந்ததுன்னா, முதலாவது பார்க்கிறோம், அவருக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அவருக்கு என்ன நடந்தது? ஒரு அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, அவருக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அவருடைய கண் பார்வை என்ன செய்தது? சரியானது, சரியானது. தேவ திட்டப்படி அழைக்கப்பட்டிருப்போம். ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க சொன்னா காத்திருப்போம். போறப்ப யாருக்கா விண்ணப்பம் பண்ணாரா? காத்திருந்தார். ஆண்டவரை நீங்க காத்திருக்க சொன்னீங்க, நான் காத்திருக்கிறேன். ஒரு முறை எங்களுக்கு ஊழியத்தில் நல்ல ஒரு குடும்பம் பழக்கமானது. எனக்கு சரியா வருஷம் ஞாபகம் இல்லை, ஒரு 90லேருந்து 97க்குள்ளே இருக்கும் நினைக்கிறேன், 96க்குள்ளே இருக்கும். அப்போது அந்த குடும்பத்தார் ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க. அவங்களும் பேங்க்லேயே ஒரு ஆஃபீஸராக இருந்தாங்க. அவருடைய மனைவி நல்ல ஒரு ஊழியம் பண்ணுகிறவங்களாக இருந்தாங்க, நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க. ஒரு நாள் நான் ஈவினிங் பிரான்ச்சில் வேலை பார்த்தேன், ஒரு 96ல் நினைக்கிறேன். திடீர்னு நான் எடுத்து அவர்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணினேன். ஒரு 7 மணி இருக்கும். ஃபோன் பண்ணின பொழுது யாரோ ஃபோனை எடுத்தாங்க, ஆனால் பேசலை என்னோட கூட. அவர்கள் எப்படி பேசினாங்கன்னா, இதை ரொம்ப திக்கி என்னை அண்ணேன்னு கூப்பிடுறதுக்கே 5 நிமிஷம் ஆச்சு. அப்போ நான் உடனே சொன்னேன், உங்கள் வீட்டுக்கார பக்கத்தில் இருக்காரா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் கையில் கொடுத்து அவன் ஃபோனை என்கிட்ட பேசினாங்க. அண்ணே என்னன்னு தெரியாதுண்ணே, நேற்று நாங்கள் எல்லாருமா உட்காந்து குடும்ப ஜெபம் பண்ணினோம், கூடி ஜெபித்தோம். அவள் தான் நல்லா ஜெபம்லாம் நடத்தினா, பாட்டெல்லாம் படித்தான். ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்தோன்னா அவளால் பேச முடியலை. திக்கி பேசுகிறா, ரொம்ப திக்கி பேசுகிறா. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. நான் ஃபோன்லேயே ஒரு ஆலோசனை சொன்னேன். ஆண்டவர் சமூகத்தில் இருப்பான், தேவன் ஆசீர்வதிப்பான். அவங்க செவ்வாய்க்கிழமை எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணாங்க. திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெல்லாம் போய் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு, திங்கட்கிழமை அந்த சகோதரி ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு ஹஸ்பண்டை சொல்லிட்டாங்களா, நான் வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லி சாத்திட்டு முழுவதுமாக இருந்து தேவ சமூகத்திலே அழுது பேச முடியாத, வாயிலிருந்து வார்த்தை வராது. அப்படியே கொஞ்சமாக பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த சகோதரன் எனக்கு சாட்சியாக சொன்னார், வெளியிலே அண்ணன் அடிச்சது. உள்ள ஜெபிக்கும் பொழுது என்ன அடிச்சுன்னா, கதவு ரூமுக்கு வெளியே அனல் அக்கினியாய் அடித்தது என்று சொல்லினார். அவர் சொன்னார், 10 மணிக்கு கதவை சாயந்தரம் 4 மணி போல வெளியில் வந்து கொடுத்து திரும்ப சரளமாய் பேசும்படியான அற்புதத்தை பெற்றவர்களாய் வந்தார். அல்லேலூயா. அந்த சுகம் எங்கே கிடைச்சதுமா? தேவ சமூகத்திலே. தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது உனக்கு அப்படி யார் வந்து கொடுத்தா? நாம கொடுத்தனா? அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி ஆவியிலும் அந்நிய பாஷையிலும் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லும் பொழுது வார்த்தை வராது, ஆனால் உள்ளத்திலும் என்ன செய்யும்? வரும். வாய்தான் பேச முடியாது. ஆண்டவரை அப்படியே துதித்து இருக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அங்கே என்ன உண்டாகுது? பிரியமானவர்களே, அற்புதம் உண்டாகுது. அல்லேலூயா. 3 நாள் பவுல் காத்திருந்தார், தேவ சமூகத்திலே காத்திருந்தார். அப்படி காத்திருக்கும் பொழுது என்ன நடந்தவருக்கு? அற்புதம் நடந்தது. முதலாவது நடக்கும். ஆண்டவரே சொன்னார், தேவ சமூகத்திலே காத்திருங்க, உன்னத பலன் உங்களுக்கு வரும் என்று. உன்னத பலன் வரும்னு சொன்னார். வந்து சொல்கிறார் அனனியா, அது மாத்திரமல்ல, தேவ பலன் உண்டாகுது. பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் என்னை அனுப்பினார். பாருங்க, அந்த தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அற்புத சுகம் கிடைக்கும். தேவன் உனக்கு கொடுத்தான். நீங்க எங்கேயும் போகாம காத்திருக்கப்பா. எங்கேயும் போகாம செய்ய காத்திருக்க. காத்திருக்கும் பொழுது என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். உன்னத பலன் உண்டாகும். இதான் பிரியமானவர்களே, எனக்கு நிறைய குடும்பங்கள் பழக்கம். அந்த நாட்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நீங்க ஜெபிக்கணும்னா எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு வீடே நாங்கள் வச்சிருக்கிறோம், அங்கே நீங்க எந்த நாள் இருந்து ஜெபிச்சுக்கலாம். இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அதற்காக ஆயத்தமாக
நான் அப்படி ஜெபிக்கும்படியாக 3 நாட்கள் நான் ஜெபிக்கும்படியாக நான் விரும்பின பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, எங்கேயும் போகாத, எங்கேயும் போகாத, உன் வீட்டில் இரு, உன் வீட்டில் இருந்து சொல்லணும்னு அதான் சொன்னார். அதுதான் ஒரு பலனா இருக்கும். இங்கிருந்து வேஸ்டாக வர்றதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் போனால் நம்ம டயர்டாக இருக்கும், குடும்பங்கள் வர்றது கொஞ்சம் நேரம், அந்த இடம் நமக்கு செட் ஆகிறது கொஞ்சம் நேரம். அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டிலே அதற்கென்று ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு தரித்திருப்போம் என்றால் ஆண்டவர் நீங்க பலப்படும்படியாய் ஆட்களை அனுப்புவார். ஆண்டவர் நீங்க பலப்படும்படியாய் ஆட்களை அனுப்புவார். தேவ சமூகத்தில் நம்ம கூடி வருகிறது, தேவ சமூகத்திலே நீங்க இருக்கிறது பெரிய காரியம். பிரியமானவர்களே, நீங்க இருக்கிறது பெரிய காரியம். நம்மளுக்கு இது ரொம்ப லேசம் நடக்காது. நம்ம சபையில் கூட பெண்கள் கொஞ்சம் பேர், ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விதத்தில் நல்ல ஜெபிக்கிறவங்க தான், நல்ல வேதத்தை வாசித்தவங்க தான். அதனால் அவர்கள் கூடி ஜெபிக்கலாம்னு வந்தாங்க. கூடி ஜெபித்தால் இப்போ நடக்கிறது போல அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அளவுக்கு அவங்க என்ன செய்ய முடியும், தேவன் நடத்த முடியும். ஆனால் நடந்ததா? என்னதான் நடந்துச்சு? என்னதான் நடந்துச்சு? அந்த கூட்டம் நின்றுதான் போய், நீங்கள் கூடி ஜெபிப்பதை யார் எதிர்ப்பா? சத்துரு எதிர்ப்பா. அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் என்ன செய்யணும், தேவ சமூகத்திலே வர முடியும். பிரியமானவர்களே, அதனால இன்னைக்கு நம்ம பலனடைய வேண்டும், இன்னைக்கு நம்ம வல்லமை பெற வேண்டும், இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். பவுலப்போஸ்தலர் காத்திருந்த பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். 2வது பரிசுத்த ஆவியை என்ன செய்தார்? பலனை பெற்றுக்கொண்டார். 3வது தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தோம், தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற வேளை நீங்க தேவ திட்டத்தை என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. தேவ திட்டத்தை என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்க்கிறோம். ஆனால் நம்ம வாசித்த ஒரு காரியம், ஏசாயா தீர்க்கதரிசி அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு என்ன உண்டாயிற்று? ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அந்த தரிசனத்திலிருந்து தேவன் அவருக்கு என்ன செய்தார்? பேச ஆரம்பித்தார். மாத்திரமல்ல, ஒரு தேவ திட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப ஏசாயாவை பெற்றுக்கொண்டார்? தேவ சமூகத்திலே அவர் காத்திருந்த பொழுது பெற்றுக்கொண்டார். தேவ சமூகத்திலே துதித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவன் உங்களை உபயோகித்துக் கொள்ளலாம். காலங்கள் சமயமாக இருக்கிறது. பார்த்தோம்னா நல்ல ஊழியம் செய்த வயதானவர்கள் நல்ல வயசுல எழுதப்படுறாங்க, எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. அதை தொடர்கிற இன்னைக்கு நமக்கு வாலிபர்கள் தேவை, தொடர்கிற மூப்பர்கள் தேவை. அவங்க நீங்களா தான் இருக்கணும், வேற எங்கேயும் பிடிக்க மாட்டாரு. அப்ப நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய், தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவ திட்டம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அமர்ந்திருக்கும் பொழுது சும்மா இருந்துட்டு எந்திரிச்சு வர்றதுக்கு போகாதீங்க. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவன் மேல் வாஞ்சையும் நகமும் உள்ளவர்கள். சும்மா ஜெபிக்க போயிட்டு அப்படியே வராதீங்க. எதையாவது பெற்றுக்கொண்டு வாங்க, எதையாவது பெற்றுக்கொண்டு வாங்க. ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு வாங்க. ஒரு புதிய பலனை நீங்கள் ஏற்கனவே பரிசுத்த ஆவியினால் நிரம்ப பெற்றவங்க போதாது, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியான ஒரு அனுபவத்தோடு கூட வாங்க. தேவ வார்த்தைகளை கேட்டவர்களாய் வாங்க. தேவ திட்டத்தை அறிந்து கொண்டவர்களாய் வாங்க. நாளை என்ன செய்யணுங்கிறத தேவ திட்டம்ங்கிறத உங்கள் மனதிலே ஏற்றுக்கொண்டவர்களாய் வாங்க. பிரியமான இவைகள் எல்லாம் நீங்க இங்கே 10 பேர் கூடி ஜெபிக்கிறதுனால வராது. அதனால் ஆண்டவர்கள் அங்கே இங்கே போகாதீங்கப்பா. நீங்க இருக்கிற இடத்துல உங்க வீட்டுல அமர்ந்துருங்க, ஒரு இடத்துல அமர்ந்துருங்க. அமர்ந்திருந்து தேவனை பெரும்பாலும் நான் சொல்றேன், சத்தமா ஜெபிங்க. வாய் விட்டு வாயை விடுவாய் திறந்து ஜெபிங்க.
இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். சும்மா அப்படியே அமைதியாக அப்படி உட்கார்ந்தா என்னதான் வரும்? தூக்கம் தான் வரும். பார்க்க வராது, விஷயம் வராது, என்ன வரும்? தூக்கம் வரும், போராட்டம் வரும். அதில் ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சி அதான் விஷயம் எந்திரிச்சுக்கிறவங்க வாய் விரிவாய் பிறக்கும் பொழுதுதான் உற்சாகம் வரும். ஆண்டவரை மக்கள் நன்றின்னு சொல்லும் பொழுது ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும். ஒரு கான்சன்ட்ரேஷன், அதுதான் பிரியமானவர்களே. பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ளத்தக்கதான உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பலனடைந்த பிறகு நீங்கள் அமர்ந்திருந்தாலே பலன் வரும். ஆனால் எனக்கு ஒரு பலன் நீங்கள் இப்போ நினைச்சிடாதீங்க. தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார், அவர் மாதத்தில் அமர்ந்திருப்பது, அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பதுதான் உன்னத பலன், ஒரு பெரிய நல்ல பங்குன்னு சொல்லுகிறார். பங்கை பெறும்படியாய் நம்ம சிவம் வைத்துக் கொள்ளும். முதலமாக ஒரு தேவ பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் தான் சொன்னார், உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள். அந்த பலன் பாடுகளை தாங்குகிறதற்கான உள்ள ஒரு பலன், உலகத்தின் பிரச்சனைகளை தாங்கும்படியான ஒரு பலன். அந்த பலனை பெற்றதுனால்தான் நாளைக்கு சிறைச்சேதம்னாலும் என்ன நடக்கிறது? அவர் பேருக்கு தூங்கி கொண்டிருக்கிறார். நாளைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய்வோம், உங்களோட சந்தோஷமா இருக்கலாம். அந்த பலனை பெற்றுக்கொண்டதினால்தான் பவுல் சொல்லுகிறார், எப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு நான் போவேன்னு என்ன செய்கிறேன்? காத்து கொண்டிருக்கிறேன், வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன் எழுதுகிறார். அப்ப எப்ப நான் உலகத்தை விட்டு நான் பிரிந்து போவேன்னு காத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு யாரும் அப்படி காத்துட்டு இருக்கல. இன்னைக்கு டாக்டர் சொல்ல எப்படியாவது காப்பாற்றிருக்கீங்க, எப்படியாவது இன்னைக்கு நான் அவ்வளவு போகவே கூடாது, இங்கேயே இருக்கணும். ஏன் அந்த சொல்லணும்னா நமக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. நமக்கு உன்னத பலன் இல்லை. உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ள ஒரு பலன், ஆண்டவருக்காக கஷ்டங்களை சகிக்க ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர் தான் தர முடியும். அது ஜெபத்துல தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நல்ல பங்கு பிரியமானது. அடுத்து நம்ம பார்ப்போம், அந்த தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்லுங்க, என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய போகிறது பார்க்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர்களுடைய 10ஆம் அதிகாரத்திலே பேதுரு வாடியிலே போய் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டு, என்ன கொடுக்கப்படுகிறது என்றால் ஒரு புது விஷன் கொடுக்கப்படுகிறது. பேதுருக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஒரு புது விஷன் கொடுக்கப்படுகிறது. என்ன விஷன்? கேள்வி வானம் திறக்கப்பட்டு ஒரு மலை இறங்குது. அதுக்குள்ள என்ன இருக்கிறது? நிறைய மிருகங்கள் இருக்கிறது. ஒரு திட்டம் கொடுக்கப்படுகிறது. என்ன திட்டம்? தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தமாய் அதுதான் வந்து பேதுருக்கு கொடுக்கப்பட்டது. அதுவரைக்கும் யூதர்களுக்கு தான் ராஜா இயேசு கிறிஸ்து நினைத்தாங்க, யூதர்களுக்கு தான் இந்த சுவிசேஷம் நினைத்தார்கள். ஆனால் அங்கு தேவன் அதை உடைத்து என்ன செய்கிறார்? புறஜாதிகளுக்கும் அந்த திட்டம்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் நேர பொங்கலுக்கு போன உடனே அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அங்கே இறங்குகிறார். பார்க்கிறோம், ஒரு தேவ திட்டம் உங்களுக்கு கொடுக்கப்படும், ஒரு புதிய திட்டம் பிரியமானவர்களே. அது மற்ற அப்போஸ்தலர்களுக்கு கஷ்டமாயிருந்தது. ஆனால் பேதுருக்கு அதை தேவன் கொடுத்தார். ஒரு புதிய திட்டத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஊழியம் வந்து இப்படி போடணும், அப்படி நம்ம பிரசன்ட் பண்ணணும், அங்கே போகணும், இதுதான் எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு புது திட்டத்தை கொடுத்தார். ஒரு சபையை ஆரம்பியை கர்த்தர் சொன்னார். தேவ சமூகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுதுதான் ஒரு புது திட்டம் கொடுக்கப்படும் பிரியமானவர்களே. நீங்க ஒரு திட்டத்தை நினைச்சு கொண்டிருப்பீங்க, ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளபடியால் தேவ சமூகத்தில் நீங்க என்ன செய்ய? அமர்ந்துருங்க. நல்ல பங்கு. அதுதான் பிரியமானவர்களே. பேதுருவை சொல்லலாம், கொர்நேலியுவை சொல்லலாம். கொர்நேலியு என்ன செய்தார்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார். எப்பொழுதும் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார். அவருக்கு ஒரு வழி கொடுக்கப்பட்டது. என்ன ஒரு வழி? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு வழி. ஆண்டவர் அழகாய் அவரோடு பேசினார். பேதுருடைய அந்த அட்ரஸை கொடுத்து, நீ போய் அவனை ஆளுக்கு கூப்பிடப்பா அப்படின்னு சொன்னார். ஒரு திட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வீடு ஆசீர்வதிக்கும்படியான ஒரு திட்டம். அப்பொழுது எப்பொழுதும் ஜெபிக்கிற நம்ம இப்படியே சும்மா ஜெபிச்சு விருதாவாய் போகக்கூடாது பிரியமானவர்களே. இந்த வருஷத்திலே அது
புது பலனை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நம்முடைய ஜெபங்களை இருக்கணும். ஒரு புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் நம் ஜெபங்களை இருக்கணும். ஒரு புது பலன் பெறுகிற வேளையாய் நம்முடைய ஜெபங்களை இருக்கணும். ஒரு அற்புத சுகத்தை பெறுகிற வேளையாய் நம்முடைய ஜெபங்களை இருக்கணும். தேவ திட்டங்களை பெற்றுக் கொள்கிற வேளையாய் நம்முடைய ஜெபங்களை இருக்கணும். பிரியமானவர்களே, கடைசியாய் ஒரே ஒரு வார்த்தை நம்ம பார்த்து முடித்து மற்றவர்களாய் கடந்து செல்வோம். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரராகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது நல்ல பங்கு. வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் அல்லது புதிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே காத்திருங்க. பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே காத்திருங்க. முதலாவது தானியேல் புத்தகத்தில் பார்த்தோம். தானியேல் எதற்காக ஜெபித்தார்? எதற்காக ஜெபித்தார்? முதல்ல எதற்காக ஜெபித்தார்? ஆண்டவரே, நாங்கள் ராஜ ஆகாரத்தை தள்ள போறோம், எனவே பருப்பும் காய்கறி சாப்பிட போறோம், அவருடைய கண்களில் எங்களுக்கு என்ன கிடைக்கணும்? தயவு கிடைக்கணும். ஜெபித்தாங்க, ஆண்டவர் கொடுத்தார். இரண்டாவது காரியம் என்னது? மறை பொருட்களை வெளிப்படுத்தக்கூடிய ஜெபித்தான். அடுத்து ஒருவேளை இன்னும் உயரத்தில் நாங்கள் போகணுங்கிறதுக்காக ஜெபித்தார். 3 வேளை எப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார். எல்லாம் நடந்தது. இப்போ தானியேல் எங்கே இருக்கிறாரு? டாப் மோஸ்ட் பொசிஷன் இருக்கிறார். PA to the king அப்படின்னு இருக்கார். ஆனால் அந்த வேளையில் 10ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம், புதிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. எதற்கு தேவ சமூகத்தில் வந்தார்? எதையும் கேட்டு வரல, எதையும் கேட்டு வரல. ஆண்டவரே, எனக்கு ஏதாவது சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட இடைப்படுங்க, அதைத்தான் கேட்ட அந்த இடத்துல போகிறான். உபவாசித்து எதற்காக ஜெபிக்கிறான்? உபவாசித்து எதற்காக ஜெபிக்கிறான்? 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரிடத்திற்கு ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம். அவருக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது. அவர் உன்னதமான ஒரு போஸ்டில் இருக்கிறார், நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், வரங்களோடு கூட இருக்கிறார், வல்லமைகளோடு கூட இருக்கிறார். அந்த அவர் என்னது? ஒரு புதிய அனுபவத்திற்காக தேவன் ஜெப வேளைகளிலே இடைப்படும் பொழுது அப்ப என்ன பார்க்கிறார்? தரிசனங்களை பார்க்கிறார். அந்த சொப்பனத்தை பார்த்து யாரையாவது விளக்கம் கேட்டாரா? அந்த சொப்பனத்தை கொடுத்த தேவனே தூதனை அனுப்பி என்ன செய்கிறார்? விளக்குகிறார். அவரே விளக்கங்கள் கொடுக்கிறார். ஒரு ஆவிக்குரிய ஒரு புதிய அனுபவம் தேவை. தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது, உபவாசித்து காத்திருக்கும் பொழுது, அதுதான் பிரியமானவர்களே, அதுதான் பிரியம். அதான் சொல்லுகிறார். 2 நாள் 3 நாள் விடுமுறை வந்தா உடனே எங்க வரும்? நண்பர்களாய் சொந்தமாய் கூட்டமாய் இருந்து நல்ல பிரியாணி சாப்பிடக்கூடிய போகிறோம், கடந்து போகிறோம். ஆண்டவர் பார்க்கிறாங்க, என் சமூகத்துக்கு கொடுத்து கூட வர மாட்டேங்கிறாங்க. ஆண்டவருக்கு நம்ம ஆலோசனை போகணும், பிரியாணிலே எனக்கு போடுங்கய்யா, அப்போ தான் யாராவது என்ன சொல்லுங்க வருவாங்க. நீங்கள் சும்மா உட்காந்துட்டே இருக்கு உங்கள் வார்த்தையை கொடுக்குறதா யார் வருவாங்க? பிரியமானவர்களே, ஒரு கண்டினியூஸ் டைம் கிடைக்கும் பொழுது புதிய அனுபவத்திற்காக செய்வீங்க. புதிய அனுபவத்திற்காக தானியேலுக்கு மறை பொருட்களை தந்தைங்களம்மா, வர்ற காரியத்தை தந்தைங்களே, ஆண்டவருக்கு எலெக்ஷன் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு என்னென்ன காமிக்கல, என்னென்ன நம்ம ஊழிய தாறுமாறா அப்படி நடந்துட்டு இருக்கு, என்னென்ன எங்களுக்கு காமிக்கல, ஏன் எப்படி ஜெபிக்க கூடாது? அப்படி ஜெபித்த தானியேலுக்கு மறை கொடுக்கப்பட்டது. தனித்திருந்த யோவானுக்கு பின்னால் நடக்க போகிற காரியங்களை
அவரை ஆவிக்குள்ளாக்கி என்ன செய்கிறார்? அப்படியே கடந்து போக பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 12 பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், ஒரு மனிதனை நான் அறிவேன், அவரது 3ஆம் வானம் முறைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். இந்த புதிய அனுபவம் ஜபத்தில் இருக்கும்போது ஆவிக்குள்ளாகி முன்னாடி ஜெபிக்கிறோம், ஆவிக்குள்ளாகி உயர்ந்திருக்கிறீங்களா? உயர்ந்தீங்களா? என்ன உபவாசத்தை ஜெபிக்கிறோம்? பெற்றுக்கொள்ளணும். இதுதான் தேவ சமூகம். 1 கோடி விண்ணப்பம் பண்ணிருப்பீங்க வரைக்கும். அது ரைட்டு தான். அந்த ஊழியத்திலேயே நிற்காதீங்க. தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு புதிதான காரியத்தை செய்ய விரும்புகிறார். அப்படின்னு புத்தகத்தில் நம்ம பார்க்கறதுமே இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், உங்களை ஆவிக்குள்ளாய் மாற்ற விரும்புகிறார், உங்களை ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறார். அவர் சொல்கிறார், தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. போர்வசில மட்டும் 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்மளை இந்த முழுக்குள்ள ஒரு இஞ்சி கூட உயரமாக வச்சிருப்பாரா? இந்த அனுபவத்தை பெருமையாய் காத்திருங்க. அவர் சமூகத்தில் காத்திருப்பதுதான் பெரும் பாக்கியக்குரியமானவர்களே. அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறதுதான் இன்னைக்கு நம்ம இடத்துல ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஒரு ஆலோசனை சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், யோபுடைய சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும். யோபு தன் சிறைகளுக்காக வேண்டுதல் செய்த பொழுது யார் அதை சொன்னா? தேவன் அந்த வழியை சொல்லிக் கொடுக்கிறார். நீ அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண, என் தாசனாகிய யோபு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுமா? இவருக்கு பண்றதுக்கு மனசு இல்லைன்னா ஆண்டவர் சொன்னதால பண்ணிட்டாரு. நீ ஆசீர்வதிக்கப்படுகிற தேவன் உனக்கு ஒரு வழிமுறைகளை உண்டாக்கி தருவார். அந்த வார்த்தையாக கேட்கறதுக்கு காத்து பிரியமானவர்களை மறுநாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவ பாதத்திலே அமர்ந்திருந்தார். தேவ பாதத்திலே அமர்ந்தார். நீங்கள் செய்வது சரிதான். சின்ன சின்ன ஊழியர்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க, கஷ்டப்படுகிறவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியான், நீங்கள் சபையை செய்யக்கூடியான் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு வரங்களை தருவீர்கள் என்றால் நான் இப்படியாய் ஊழியம் செய்வேன் சொல்லி பொறுத்தலோடு கூட ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கும் கூட இந்த கிருபைகளை பார்த்தீங்கன்னா நான் ஏதோ கல்வியை ஆண்டுறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதனால் அது போதாது. நான் என்ன செய்ய நீங்க விரும்புங்க, என்னோடு விரும்புங்க. நல்ல பங்கு தேவ வார்த்தைகள் கடந்து வரும். தேவன் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்காதது போல உங்களோடு கூட பேசுவான். நீங்க என்ன செய்யணுங்கிறத அவர் பேசுவான். இந்த கூட்டங்களுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க. இந்த கூட்டத்தில் என்ன நடக்கும் கர்த்தர் சொல்லுவான். நீங்க கேட்கணும், வழிமுறைகளை நீங்க கேட்கணும். வயசாக போச்சு, ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியாது. நீங்க ஜெபிக்கணும். யார் ஜெபிக்கணும்? நான் 2 மணி நேரம் ஜெபிச்சா வாலிபர்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியும்? எவ்வளோ நேரம் ஜெபிக்கலாம். உங்களுடைய காலகட்டங்களில் 3 நாள் கூட தொடர்ந்து ஜெபித்திருக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பெரிய காரியங்களை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த மாஞ்ச ஹாப்பி ஹல்லேலூயா. ஆஞ்சனா அட்லீஸ்ட் ஒரு கையாவது ஓத தெரியாத நமக்கு அதுக்கு ஒரு சங்கடமா பிறகு நம்ம என்ன செய்யப்படும்? என்னைக்கு வாய்ப்பு திறந்து, என்னைக்கு ஆவிக்குள்ளாகி மேலே போகிறதுக்கு கீழே வேணா போகிறதுக்குலாம் கற்றுக்கொள்ளலாம் ஈஸியாக. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய முடியாது. மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியாது. Always spend time with God. கொஞ்ச நேரம் பேருக்கு கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சது, சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நிகழ்ச்சி டைம் கிடைச்சது, உடனே போய் ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, ஜப வேலைகளை ஏற்படுத்துங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்த
மாதிரி சிலர் நமக்கு 3 நாள் 5 நாள் வருது, அதனால் இந்த 14 ஒரு பாசிட்டிவ் ப்ரேயரு, அப்புறமேல திங்கக்கிழமை ஒரு மீட்டிங்கு, புதன்கிழமை ஒரு மீட்டிங். நான் அப்படி சொல்லிட்டேன். எத்தனை பேர் என்னை திட்டாங்களோ தெரியல. 2 நாள் லீவ் இருந்தால் எங்கேயாவது போய் இருக்கலாம்னு பார்த்தோம்னா அதுலேயே ஒரு நாள் மீட்டிங் வச்சு எங்கே போக முடியும்? எங்கே போகணும்? பெற்றுக்கொள்ளணும். குற்றாலத்தோடு குடிக்கலாக. அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் இருக்கு? குடிச்சிருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கா? நான் போய் குளிச்சுருக்கேங்க. குளிச்சு முடிஞ்சோன்னா எனக்கு என்ன தான் வந்தது? நான் மெயின் பாலத்தில் போய் நைட் 2 மணிக்கு உள்ள நின்னோன்னா காலைல 10 மணிக்கு தான் வெளியே வரணும். எனக்கு சந்தோஷமா இருக்கும். டயர்டோட வரீங்க, ஆனால் தேவ சமூகத்தில் போய் பாருங்க. எப்படி வருவீங்க? ஃப்ரெஷ்ஷாக வருவீங்க. அல்லேலூயா. வெற்றி கொண்டவர்களாக இருப்பீங்க. சந்தோஷத்தோடு கூட வருவீங்க. அந்நாள் தேவ சமூகத்தில் துக்கத்தோடு கூட போனாள். திரும்ப வரும்பொழுது எப்படி வந்தா? சந்தோஷத்தோடு கூட வந்தா. தேவ சமூகத்திலே காத்திருக்கிறத இந்த நாளிலே தெரிந்து கொள்ளுங்க. எத்தனை நாள் லீவ்னாலோ அந்த நாள் பூரா இன்னைக்கே ப்ரோக்ராம் கொடுங்க. நான் காலையில் 8 மணிலிருந்து சாப்பிடாம சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்வோமா? ஏன் தான் தருவான். நம்ம வெற்றி கொள்ளும்படியாய் அவர் பாதத்தில் காத்திருக்க செபிக்கிறவங்க செபிச்சு முடிச்சோன்னா தினம் ஒரு 1/4 மணி நேரம் எங்களோடு கூட பேசுகிறாங்க. என்னோட கூட இந்த காரியமாக பேசுகிறோமா? உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் சுவாமி. உங்கள் சத்தத்தை கேட்கணும். இதை குறித்து உங்கள் திட்டம் என்னையா? தேவனிடத்தில் விளக்கமாக கேளுங்க. அவர் சொல்லி தருகிறார். அநேக பெரிய ஊழியக்காரர்களில் எப்படியாக இருக்கிறது? அனுபவமாக இருக்கிறது, அனுபவமாக இருக்கிறது. அடுத்து வருங்கால ஊழியர் நீங்க தான். வருங்கால தீர்க்கதரிசி நீங்க தான். வருங்காலத்திலே நடக்க போகிறதை சொல்கிறீர்கள். வருங்காலங்களிலே தேவநாமத்தை மையப்படுத்துறது நீங்க தான். அதனாலே சொல்கிறார், நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. இதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கணும். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அற்புத சுகத்தை பெற்று அடையாளமாய் நீங்கள் ஜீவிக்கணும். உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி ஆசீர்வாதத்தின் வழிகளை உங்களுக்கு கற்றுத்தரணும். அடுத்து நான் என்ன செய்வது, அடுத்த ஸ்டெப் எப்படி வைப்பது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க. ஆண்டவரே அப்படி இப்படி ஓடி போச்சு, நான் கொஞ்ச நாள் தான் இருக்குனாலும் எப்படி நான் ஊழியத்தை செய்வது? எனக்கு மனுஷன் சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுங்க. தேவன் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும். God has thousands and thousands of plans. நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் அவர் பாதத்திலே அமர்ந்திருக்கிற மனிதர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அதை செய்வார், அவர் சொல்லுவார். பிரியமானவர்களே, நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்ததற்கு பின்பு பெரிய எந்த கூட்டங்களுமோ அல்லது எந்த ஒர்க்ஷாப்புமோ அல்லது இந்த மாதிரி எதுக்குமே போனதில்லை. போகணும்னு ட்ரை பண்ணாலும் முடியாமல் இருந்தது. எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே கற்றுக்கொண்டேன். ஒரு லீவு தான் உடனே வீட்டிலிருந்து ஜெபிக்கிறதா விரும்பினோம். உடனே அதுதான் விரும்பினோம். அதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதுதான் உங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்திலே வைத்திருக்கிற பிளானை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொன்னார், சவுலும் வேலைக்காரனும் வந்துருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், வேலைக்காரன் கொஞ்சம் முன்னால் நடப்பா, நீ என்னோட கூட என்ன செய்ய? தனியாயிரு. நீ தேவ சமூகத்திலே தனியாயிரு. வீட்டில் சொல்லுங்க, தேவன் என்ன பேசுகிற வரைக்கும் நான் கதவு திறக்க மாட்டேன். இவரோட பெண்களாக இருந்தால் சொல்லலாம், நீங்கள் இப்போ கோட்டில் சாப்பிடுவீங்களா, எங்கே சாப்பிடுவீங்களா, ஏது சாப்பிடுவீங்களா? நான் எங்கே உட்காருவேன்? தேவ சமூகத்தில். ஒரு நாள் நாங்கள் போய் கோட்டில் சாப்பிடணும் ஜெபிக்க மாட்டாங்க. நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக சொல்லும் பொழுது அந்த ஆதாரம் எங்களுக்கு என்ன கொடுக்கும்? பலன் கொடுக்கும். ஒரு நாள் அப்படி சொல்லுவீங்க,
உபவாசித்து ஜெபிக்கக்கூடாது. குடும்பமாக உபவாசித்து ஜெபிப்பீங்க. தேவ வல்லமை ஊற்றப்படும், தேவ வார்த்தைகள் வரும், தேவ தரிசனங்கள் வரும். இதை கர்த்தர் இந்த வருடம் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும்படியாக plan yourself to be in God's means. எத்தனை பேர் பிளான் பண்ணுவீங்க? பாப்போங்கிறத இப்போ மாறி உற்சாகமாக தான் இருக்கும். சொல்லும் பொழுது அந்த வீட்டுக்கு போனால் என்ன இருக்கும்? எல்லாம் சரியாயிடும். பொங்கல் சொல்லுவான், இன்னும் உற்சாகப்படு, இன்னும் உற்சாகப்படு. வீட்டுக்கு வந்தால் தண்ணி ஊற்றி செஞ்சுருவோம், சரியாயிடுவோம். அப்படிதான் இருக்கு. வீட்டுக்கெல்லாம் நம்ம போவோம். நாங்கள் வடக்கி சாப்பிட்ற இடத்துல பார்த்தாங்க போவோம். டோட்டல் க்ளீன் நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை கொடுக்காம ஒரு நாள் அனுப்பி போகமான யோசிச்சு ஆண்டவரே சொல்கிறார், கொடுக்காம அனுப்பாரா ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். சிஷியர்களை பார்த்து சொன்னேன். அதனால தான் கொடுத்து விட்டுருக்கிறோம். பிரியமானவர்களே, புது பலனோடு கூட கடந்து செல்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற வேலையை வாஞ்சிப்போம். நான் காத்திருக்கிறதுனா சொல்லுகிறது. தயவுசெய்து நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. 1 hour நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்கிறது, அதெல்லாம் காத்திருக்கிறது இல்லை, அதெல்லாம் காத்திருக்கிறது இல்லை. மினிமம் 3 hours, மினிமம் 3 hours. அதெல்லாம் இன்னும் பெறணும்னா 1 day. பிரியமான பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக நான் காத்திருக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் ரொம்ப வாஞ்சை. ஒரு சனிக்கிழமையை தீர்மானம் பண்ணி சாலம் கொடுக்கிற ஒரு இடத்துல எனக்கு ஆடிட்டிங் போஸ்ட் ஒரு நல்ல ரூம் கிடையாது. அங்கே போய் அங்கிருந்தேன். வானத்திற்கு சனிக்கிழமை ஆரம்பித்திருக்கிறேன். சனிக்கிழமை இரவு முழுவதும் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுவதும் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் இருக்கு. பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் ஜெபிப்பேன். தீர்மானம் எடுத்தேன். கர்த்தர் தன்னுடைய வேலையிலே அதை நிறைவேற்றலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும்னு இருக்கிற வாய்ப்பு இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. பிளான் எனக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டார், கொடுப்பார். பிளான் yourself to be in God's means. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதை தெரிந்து கொள்ளுங்க. 14ஆம் தேதி ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். என்ன செய்ய 16ஆம் தேதி என்ன செய்ய மாட்டு பொங்கல் டிவி திறந்து வச்சு யார் யார் மாட்டை ஜனங்களுக்கு அடங்குறாங்க, அதில் என்ன போடுறான், அதில் என்ன போடுறான், இதை பார்க்க போறீங்களா? தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறதை தெரிந்து கொள்ளுங்களா? பிளான் யுவர்செல்ஃப். பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பலனை, வல்லமைகளை, வரங்களை, இன்னும் பார்த்தோம் என்றால் புதிய ஆவிக்குரிய அனுபவங்களை, தரிசனங்களை மாறுங்க. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் சொல்லணும், நாங்கள் வீட்டில் ஜனவரி மாதம் முடிந்து ஒரு சாட்சி குடும்பமாக என்ன சொன்னோம், நாங்கள் ஒரு தூய்மையான தரிசனத்தை சொல்லுங்களேன் சொல்லணும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே விளங்கல் பண்ணிட்டு ஆண்டவரை நோக்கி போகணும். ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி வந்து தேவனை சந்திப்போம். வேண்டி தகப்பனை நமக்கு சொல்கிறோம். நல்ல தேவனை நமக்கு சொல்கிறோம். எங்களுக்கு புதிய பங்குகளை வைத்திருக்கிற நல்ல தகப்பனை நமக்கு சொல்கிறோம்மா. எங்களுக்கு புதிய திட்டங்களை வைத்திருக்கிற நல்ல தேவனை நமக்கு சொல்கிறோம்மா. உன்னத பலனை வைத்திருக்கிற தேவனை நமக்கு சொல்கிறோம். தனி கொடுக்க முடியும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆணையை எங்களுக்கு வைத்திருக்கிற தேவனை நமக்கு சொல்கிறோம்யா. போதாது ஐயா ஆண்டவரே, திட்டங்களை பார்த்துள்ள நிரம்பி வழிபடியாய் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. தேவனை சொல்லுங்க, எங்கள் மாத்திரம் நிரம்பி வழிபடியாய் ஆண்டவரே திட்டமே ஆண்டவருடைய தூய ஆவியினால் நிரப்புங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து தேவனை திட்டீங்க. பவுல் சொல்லுகிறார், நான் நிறைய பாஷைகளை பேசுகிறேன், நிறைய பாஷைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆண்டவரே, கொஞ்சம் பாஷை தான் எங்களுக்கு வந்திருக்கப்பா, உண்மை துணிக்க முடியும். அன்னையோட கொஞ்சம் நாவுகள் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட எங்களுக்கு ஆண்டவரே நிறைய ஆண்டவரே அந்நிய பாஷையை நாங்கள் பேச நம்ம
வரங்களை கத்தத்தாங்க ஆண்டவரே பேசுகிறதை ஆண்டவர் வியாக்கியானப்படுத்தக்கூடிய ஆண்டவரே புதிய கருவைகளை கத்தத்தாங்க நன்றி தேவனை பார்த்து சொல்கிறான் ஆண்டவரை நீங்க சொல்றீங்கம்மா வாக்கு பண்ணப்பட்ட புது பலனை கத்தத்தாங்க ஆண்டவரை எங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல பங்கை கத்தத்தாங்க ஆண்டவரை அந்த பங்கை பெறும்படியா ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற சுவாமி ஆண்டவரை பங்கை பெறும்படியா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்பகமாக நடந்தவரை அனைவரும் கண்களை தாங்க ஆண்டவரை தரிசன கண்களை தாங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற செவியை தாங்க சேதனம் பண்ணப்பட்ட செவியை தாங்க சுத்திகரிக்கப்பட்ட உணர்வாய் செய்ய முடியும் என் கரங்களை சுத்திகரிங்கம்மா என் அவயவங்களை உருவெடுக்கிறேன் சுவாமி ஆண்டவரை கரங்களை சுத்திகரிங்க அவன் புது சாந்தி போறீங்களா ஆண்டவரை என் இஷ்டத்திற்கு உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தேன் கத்தரதை மாற்றுங்க ஆண்டவரை நன்றி தகப்பனே நமக்கு சொல்கிறோம் அவயவங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் எந்த நாளிலே ஒரு புதிய பங்கு வரும்படியா புதிய பலனை தாங்க ஆண்டவருக்கு கேளுங்க பரிசுத்த ஆவியை இன்னும் அதிகமாக ஊற்றுங்க ஆண்டவரோட புது பலனை கத்தர் எங்களுக்குள்ளே தாங்க ஒரு புதிய பலன்களை நிரப்புங்க ஆண்டவரை போதாது சாமி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புது திறமையை தருகிற தேவன் ஆண்டவரை எங்களோடு கூட இடைப்படும்படியா ஆண்டவரை நான் பேசுங்கம்மா எங்களை ஒவ்வொருவரையும் தொடுங்க சாமி இந்த நாளில் எங்கள் மதியிலே அசைவாடுகிற தேவனை நமக்கு சொல்கிறோம் அசைவாடுகிற தகப்பனை நமக்கு சொல்கிறோம் இங்கே 2-3 பேர் நாமத்தினாலே உருவத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மதியிலே வருவேன் வாசகங்களை சொல்லியிருக்கிறீங்க அவர்கள் நடுவிலே இருப்பேன் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை நாங்கள் உருவத்து இருக்கிறோம்மா பெற்று கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறோம்மா சம ஆவியை ஊற்றுங்க ஆண்டவர் செபிக்கும்படியான ஒரு வல்லமை எங்களுக்கு உண்டாகணும் செபிக்கும்படியான ஒரு புது பலன் உண்டாகணும் சுவாமி ஆண்டவர் உன்னதத்தின் பலனை எங்களுக்கு தரங்க உன்னதத்தின் பலனை தரங்க ஆண்டவர் மனுஷன் நமக்காய் ஓடுபடியா அவர்கள் புது பலன் உண்டாகட்டுமாமா எங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய பழைய காரியங்கள் ஒழுங்கு செய்ய ஆண்டவர் சில காரியங்களை நாங்கள் செய்ய முடியல நீங்க ஒரு புது காரியத்தை செய்யமா புது காரியத்தை செய்ய சாமி ஆலோசனை நமக்கு சொல்கிறோம் ஆலோசனை கர்த்தரை நமக்கு சொல்கிறோம் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவரை நமக்கு சொல்கிறோம்மா ஆண்டவரை நமக்கு வைத்திருக்கிறதை மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனை நமக்கு சொல்கிறோம் நாங்கள் என்ன செய்யணும் போதித்து நடக்க வேண்டும் சொல்லியிருக்கிறீங்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையை கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை நம்பி தகப்பனை நமக்கு சொல்கிறோம் எங்களுக்கு கண்ணை வச்சு ஆலோசனை கொஞ்சம் வாய்ப்பு சொல்லலாம் இயேசுவே கொடுத்த போவதற்காக நன்றி எங்களுக்காக ஜீவனையை கொடுத்த நமக்கு சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எல்லா ஜீவன்களை நடத்துவார சொன்னீங்க அந்த அபிஷேகம் இன்னைக்கு எங்கள் மேலே கடந்து வரட்டும் ஆண்டவரை தேவர்களை தொடுவீராக தேவ கிருபைகளை தொடுவதாக நன்றி தேவனை கொஞ்சம் வாய்களை திறந்து கேட்போம் ஆண்டவர் நன்றி தகப்பனை நமக்கு சொல்கிறோம் உங்களுடைய பலன்களுக்குள்ளே வரணும் நிற்கும்படியான ஒரு பலன் ஆண்டவரை நம்பி சுவாமி நமக்கு சொல்கிறோமா எழுந்து நிற்கும்படியான பலன் ஆண்டவரை உலகத்துக்கு எதிராக சந்திரவுக்கு எதிராக எழுந்து நிற்கும்படியான நீலா பாட சாந்தன ஒரு பொது பலனை கத்திரைகளுக்கு தருவதற்காய் சொல்றோம் ஒரு பொது உறவை கத்திரைகளுக்கு தருவதற்காய் சொல்றீங்களா நம்பி தேவனை நமக்கு சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து அசீர்வாத ஆராதிக்கும்படியா கத்தர் செய்திருக்கிறீங்க இந்த மனிதர்களின் அந்த காலங்களை கட்டபடியான ஒரு அடைக்கப்பட்ட பாதைகளை ஆண்டவரை திறக்கும்படியா ஒரு அந்த புதிய வாதத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துவது ஆண்டவரை அவர்களை நான் எப்படி பிரயோஜனப்படுத்துவது ஆண்டவரை அவைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்று தாங்கப்பா ஆண்டவரை யாரிடத்திலே என்ன வார்த்தைகளை பேசணும் யாரிடத்திலே என்ன வார்த்தைகளை சொல்லணும் ஆண்டவரை மரங்கள் எப்படி புரிய செய்யணும் எங்களுக்கு
கற்றுக் கொடுக்கிற தேவன், கற்றுக் கொடுக்கிற தேவன். வரங்களை கொடுத்தாருன்னா அதை எப்படி பிரயோஜனப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கிற தேவன். அப்ப புதிய அனுபவங்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஜெப வேளைகள் புதிய அனுபவம் உள்ளவைகளாய் மாறணும் சாமி. ஆண்டவரை கற்றுக் கொள்ளுகிற வேளைகளாய் மாறணும். ஆண்டவரை வேதத்தை அறிந்து கொள்ளும்படியா, ஆண்டவரை வெளிச்சத்தை அறிந்து கொள்ளும்படியா ஒரு ஆவிக்குரிய கண்களை கர்த்தர்களுக்கு தாங்க, ஒரு கிருபையை தாங்க, ஒரு ஞானத்தை தாங்க. கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளபடியாக மாத்திரம் உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்க நேரத்தை தாங்க, ஒரு பலனை தாங்க, ஒரு ஆர்வத்தை தாங்க. ஆண்டவரை தடை செய்கிற பலனை அகற்றி சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களை நாங்க உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய வரங்களால் நிரப்புங்க, உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய திட்டங்களால் நிரப்புங்க சாமி. ஒரு தரிசனத்தை நாங்க பார்க்கணும் ஐயா. ஆண்டவரை கிருபையை கர்த்தர்களுக்கு தாங்க. நீங்க தந்திருக்கிறீங்க ரமேசாமியோடு சொல்றோம்மா. உங்களுடைய ஆவியானவர் எங்கள் ஜெப வேளைகளை எல்லாம் இடைப்படுவீராக, ஒரு புதுமையின் தரப்பினாக புதிய பாஷை தருவீராக. ஆண்டவரை அந்நிய பாஷையை நாங்கள் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்து துதிக்க அனுகூலம் செய்யலாம். திட்டங்கள் எங்கள் மூலமாய் கொஞ்சம் உங்களுக்கு தான் நல்ல பங்கு தரப்போகிறான். நீங்க தான் ஜெபத்தில் கைவிடுக்க போறீங்க, நீங்க தான் ஜெபத்தில் உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. உங்களுக்கு தந்த பலன்களை எப்படி பிரயோஜனப்படுத்துவது தந்த சொல்லி தருவார். மலை இருக்கிற பலன்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டு வருவார், வெளிப்படுத்தி கொண்டு வருவார். அவைகள் உபயோகத்திற்கு என்று வரும். நன்றி தேவனை மகிழ்ச்சி சொல்கிறோம், நன்றி தேவனை மகிழ்ச்சி சொல்கிறோம். ஆண்டவரை நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க. நாங்கள் அடுத்து என்ன செய்யணுமா? வாட் இஸ் அவர் எக்ஸ்போஷர்? எங்களை நாங்கள் வெளிப்படுத்தினாங்க சாமி, வெளிப்படுத்தினாங்க. என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னால் உடைய வார்த்தையை யாருக்குமே சொல்ல முடியாது. உடைய வார்த்தையே தெரியாமல் இருக்கிறேன். ஆண்டவரே தேவதாமே இருதயத்திற்குள்ளே வார்த்தைகளை தாங்கப்பா. நான் என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லி தாங்க. ஆண்டவரை கற்று தருகிறவர். Take time to pray. அதே போல நன்றி தேவனை மகிழ்ச்சி சொல்கிறோம், நன்றி கர்த்தரை மகிழ்ச்சி சொல்கிறோம், வல்லமையை தேவனை மகிழ்ச்சி சொல்கிறோம், தேவனை மகிழ்ச்சி இப்பொழுது ஆண்டவரை திங்கட்கிழமை கூட்டத்திற்காக நாங்கள் சொல்லிக்கிறோமா? ஆண்டவரை வேணும் ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாங்கள் நடத்துகிறோம். அல்ல, ஒரு புதிய அனுபவத்தை நாங்கள் பெறணும். வந்திருக்கிறோம் புதிய திருப்பைகளை பெறணும். வந்திருக்கிறோம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். ஆண்டவரை நாங்கள் புது உலகம் அடையணும். ஆண்டவரை நன்றி சாமி மட்டும் சொல்கிறோமா? அந்த நாள் நாங்கள் புதுப்பிக்கப்படுகிற நாளாக இருக்கிறோம். அந்த நாள் நாங்கள் அடைகிற நாளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் வருவதாக அந்த ஓட்டம் வரையும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் தொடரும், அவருடைய பாத்திரங்களாய் தொடரும். கர்த்தர் அவருடைய பாத்திரத்தை ஆசீர்வாதத்தாலும் ஆண்டவருடைய அபிஷேகத்தாலும் அந்த கூட்டத்துக்குள்ள தடைகள் எல்லாம் மாறுபடியா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படியே
ஆண்டவருடைய சித்தத்துக்காக செயல்படுகிறோம். அப்பொழுது நாம் வெற்றி கொள்ள போகிறோம். அப்பொழுது வெற்றி கொள்ள போகிறோம். அவருடைய அபிஷேகம் நாமே உச்சப்பட போகிறதையா புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார். தேவன் அனுகிரகம் செய்ய, தேவன் அனுகிரகம் செய்ய இந்த இடத்துல அன்றைய இப்பொழுதே அதற்கு அன்றைய நீங்க ஒழுமைப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. மறுபடியும் பாதையை செயல்படுத்துங்க. அற்புத வாழ்வ அந்த கூட்டத்தை பொறுப்பெடுத்து சாமி நம்மளுடைய சேவை அந்த பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நடத்துகிறவர்கள் வளைந்து வெளிப்படுங்க. தேவ ஆலோசனைகள் வரட்டும். தேவ வல்லமை வெளிப்படட்டும். ஆராதனை வேலை நிரப்பப்படுகிற வேலையாய் மாறட்டும். துணி வேலை ஆண்டவரை ஒருவரோடு சேர்ந்து நாங்கள் துணிந்த வேலையாய் மாறட்டும். Hallelujah.
புதிய நாட்கள் துவக்கப்பட்டபடியா ஆண்டவருடைய எத்தனை புது பல அவர்களுக்கு கர்த்தர் தருகிறாங்க தருகிறாங்க அவர்களையும் ஆண்டவருடைய தந்தையை அறிந்து கொள்ளபடியா ஆண்டவர் புது பலனை தருகிறாங்க போராடுற பொருளாதார ஆளுநர் அகற்றி வருகிறாங்க சபையிலே வருகிறவர்களுக்கு ஒரு ஆண்மையை தந்து ஆண்டவர்களுக்கான புதிய அற்புதங்களை இயேசுவின் நாமத்திலே செய்கிறாங்க. அப்படியே ஜெபிச்சாங்கய்யா ஆண்டவரே இருந்தாலே ஆண்டவரே இருந்தாலே இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கணும்னு சொல்லி ஜெபித்தார்கள். அப்படியே நடப்பதையா அவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா இங்கு வருகிற பிரச்சனையோடு கூட இருக்கிறவங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புத சுகத்தை பெற்றவர்களாய் மாறும்படியா தேவன் அனுகிரகம் செய்கிறாங்க. தேவன் அப்படியே தொடர்கிறாங்க. நமக்கு சொல்கிறோம் நமக்கு சொல்கிறோம் நமக்கு சொல்கிறோம் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்க அந்த கரைவெடுத்து தேடி இடம்பினாங்க நமக்கு சொல்கிறோம் அவங்களை உபயோகப்படுத்துகிறாங்க அவர்கள் நாமத்தை அதிகப்படுத்துகிறாங்க நமக்கு சொல்கிறோம். வாரத்துக்கு நான் பரவாயில்ல தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அந்த நல்ல பங்க திட்டப்பட்ட கத்த திட்டமானவர்களை ஆசீர்வதிப்பாங்க. நன்றி தேவனே பேருநாயகத்தை ஆசீர்வதிங்க. நீரை நடத்துங்க. உங்களுடைய திருக்கரம் கொடுக்கமாக ஆண்டவரை தேவையோடு பிள்ளைகள் வந்தாங்களோ அந்த தேவையெல்லாம் சந்திங்க. ஆண்டவரை நாம் சௌகரியத்தை சொல்லியமா ஆண்டவரை தேடி போனவங்களுக்கு கிடைச்சவங்க ஆண்டவரை எதை தேடி வந்தாங்களோ அதை அவர்களுக்கு கத்த தருவதோடு கூட அவருடைய திட்டங்களுக்காக நடத்திய ஆவியான பொருட்களுக்கு ஆண்டவரை கரப்பிடிங்க. வாலிப பிள்ளைகளை கரப்பிடிங்க. ஆண்டவர்களுக்கு அர்ப்பணித்தவர்களை கரப்பிடிங்க. குடும்பத்தில் இருந்த சிக்கல்களை கத்தர் மாற்றுங்க. ஆண்டவரை தாய் தேட முடியாத முடிக்கு ஆண்டவரை பிரச்சனைகளை கத்தரை சொல்லிப்படமாய் மாற்றுங்க. நாங்கள் தேவனமாக சொல்கிறோமா ஆண்டவரை புதியாய் செய்யறது உமக்கென்று எழுப்புகிற ஒரு ஜபம் ஆண்டவரை சபையிலே உண்டாக்குவீங்க. நாங்கள் தேவனமாக சொல்கிறோம் ஆண்டவர் எழுப்புகள் உண்டாகட்டும் வரங்கள் உண்டாகட்டும் வல்லமைகள் உண்டாகட்டும் தேவனாம் மகிமை படைக்கணும். அப்படியே செய்ய அவர்களுடைய ஆசிரியங்க செப்பைகளை மறைத்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து மகிமைப்படும்படியாய் உபயோகப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நம்மிடத்தாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் நன்மையும் சமாதான சந்தோஷம் நம்மளோடு சதா காலம் நடக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.